அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள் மற்றும் மதங்களை கடந்த மனிதநேய நன்றிகள். ஓகே, இன்றைக்கு ஆஹ், திங்கட்கிழமை. அனைவரும் ஞாயிற்றுக்கிழமை முடித்து ரொம்ப ஹாப்பியா கொண்டாடிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் போகணுமா வேலைக்கு அப்படிங்கிற மைண்டோட சரி வேலைக்கு தான் போய் ஆகணும் அப்படிங்கிற நிறைய கனவுகளோடு தொடங்குகின்ற இந்த நாள் சிறப்பாக, இந்த வாரமும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ஸோ எந்த ஒரு சூழலையுமே மகிழ்ச்சியாக எடுத்துக்கணும். ஆஹ் அதாவது நம்மால் எதை மாற்ற முடிகிறதோ அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். மாற்ற முடியாத சூழலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எது எப்படியாக இருந்தாலும் ஒவ்வொரு நொடியிலும் இருக்கின்ற மகிழ்ச்சி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எல்லாம் திருவள்ளுவர் சொல்கின்றார், ஆஹ் துன்பம் வரும் வேளையில் சிரிங்க அப்படின்னு. துன்பம் வரும் வேளையில எப்படி சிரிக்க முடியும்? எப்படி சிரிக்க முடியுங்கிறத ஏன் சிரிக்கணும்? அதான் துன்பமாச்சே. நிறைய பேர் வெயிட்டிங். துன்பம் பெறும் நிலையில் எப்படி சிரிக்க முடியும் அப்படிங்கிறது அது $1,000,000 கொஸ்டின். ஓகே, இப்போ அப்படிங்கும் பொழுது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு 3 குழந்தைங்க, 3 பெண் குழந்தைங்க. 3 பேருக்குமே திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. திருமணம் பண்ணி உடனே எப்பயுமே நமக்கு ஒரு டவுட் இருக்கும். எவ்வளவுதான் நம்ம பாசமா இருந்தாலும் சில சூழல்ல உண்மையிலே நம்ம மேல இவங்க எல்லாம் பாசமா இருக்காங்களா, இவ்வளவு செய்யறமே அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும், பேரண்ட்ஸுக்கு இருக்கும். அதுவும் குறிப்பா மேரேஜ் ஆனதுக்கு பிறகு மாறிட்டாங்களா இவங்க, உண்மையிலே பழைய மாதிரியே நம்மோட இருக்காங்களா, இவங்களை நம்பி நம்ம டிராவல் பண்ணலாமா அப்படிங்கிற நிறைய சந்தேகம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு 3 பெண் குழந்தைகள், ஆஹ் நல்ல இடத்துல திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவருக்கு டவுட் இல்லை, பெரும்பாலுமே டவுட் ஆண்களுக்கு அதிகமா வர்றதில்ல. அந்த அம்மாவுக்கு ஒரு டவுட், சரி டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, ஆஹ் பெரிய முதல் மருமகனை கூப்பிட்டு இது மாதிரி நம்ம ஒரு பீச்சுக்கு போகலாம் போட் எடுத்துக்கிட்டு அப்படின்னு போறாங்க. அவர்கிட்ட டெஸ்ட் பண்றதுக்கு வணக்கம் வணக்கம், இசை தமிழே வருக, மருத்துவ தமிழே வருக. வணக்கம் 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 வணக்கம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி காலையில உங்களை சந்திப்பதில். ஒரு நீண்ட நாளுக்கு பிறகு சந்திக்கிறோம். ம். மலேசியாவில் ரொம்ப பல முறை உங்களுக்கு நான் ட்ரை பண்ண முடியாம இருந்தது. ஆ. நிறைய வேலைகள் காரணமாக நீங்க சந்திக்க முடியல. ம். ஓகே, அந்த குறைந்தபட்சம் உங்களுக்கு வேலை பளு காரணமாக நேரம் தான், நீங்க தொடர்ந்து பேசலாம். ம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டால் மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்க சரி. பேசலாம். ஓகே, நன்றி. நிறைய பேர் இப்ப புதுசா வந்திருப்பாங்க. ஆ. மலேசியாவில் மருத்துவராக இருக்கக்கூடிய, அதாவது எம்பிபிஎஸ் முறையாக ஆங்கில மருத்துவம் பயின்று சித்தர் வழியில் மருத்துவத்தை கடைபிடித்து உலகளவில் அமெரிக்காவில் இன்டர்நேஷனல் யோகா யூனிவர்சிட்டியோட முதல்வராக இருக்கக்கூடிய, மக்களின் மனம் கவர்ந்த முதல்வராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பாலா சார் அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். நமக்காக அவர்கள் இப்போது பேசுவார். சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சரி. ஆ, கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக ஆ, இந்த ஐயா டாக்டர் இளங்கோ அனுப்பிய அந்த அந்த கர்மா கிளென்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய, கர்மாவை தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த மருந்து மற்றும் அந்த கிறிஸ்டல் அவைகள்லாம் வைத்து கடந்த ஒரு 2 வாரங்களா தொடர்ந்து இப்போ செஞ்சுட்டு வரேன். ஆஹ் அது நான் தொடங்கும் போதே நம்ம ஆசை தம்பி சொன்னார், ஒரு 10 நாள் ஆகும் சார், உங்களோட சில சில மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னார். அதன் பிரகாரம், அவர் சொன்ன பிரகாரம் அந்த கர்மா கிளென்சிங் மருந்து ஒரு சின்ன பாட்டிலில், ஒரு 3 பாட்டிலில் குட்டி குட்டியாக அதில் ஒரு மருந்துகள், அப்போ ஒவ்வொரு 3 பாட்டில்லையும் ஒவ்வொரு பாட்டில்லையும் மூன்று மூன்று மாத்திரைகள் எடுத்து அதை உட்கொண்டு நம்மளுடைய ஒன்றின் பின் ஒன்றாக அதை முடித்த பிறகு அப்புறம் நம்முடைய அந்த கோரிக்கையை, அப்போ அதற்கு முன்பாகவே ஒரு முன்னிரவாக முதல் நாளே என்ன செஞ்சிடும் அப்படின்னா, அந்த ஒரு 2 பாத்திரங்கள், ஒரு சின்ன குடங்கள் போல இருக்கின்ற 2 பாத்திரங்கள்ல தண்ணீர் 3/4 பாகம் எடுத்துக்கிட்டு அதில்
ஒரு பிடி கல் உப்பு அதில் போட்டு ஒவ்வொன்றிலையும். பிறகு ஐயா அனுப்பிய அந்த ஒரு விதமான பவுடர், அந்த தூள், அது ஒரு ஒரு சிட்டிகை, ஒரு 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 பிடி அளவு சிட்டிகை எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா அதெல்லாம் கரைச்சின பிறகு கிறிஸ்டல் கிளென்சிங் பவுடர். கிறிஸ்டல் கிளென்சிங் பவுடர் அப்படிங்கிறத வந்து அதில் போட்டு அதை நல்லா அந்த உப்பையும் அதையும் கரைச்சின பிறகு அந்த கிறிஸ்டல், அந்த பளிங்கு, அந்த படிமத்தை எடுத்து அந்த ரெண்டு குடத்துலையும் இட்டு அது 24 மணி நேரம் அப்படியே வச்சாச்சு. மறுநாள் வந்து இந்த மாத்திரைகளை உண்ண பிறகு அந்த கோரிக்கைகளை ஒரு தியான அடிப்படையில் அந்த கோரிக்கைகளை நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த அந்த கோரிக்கைகளை சொல்ல ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு பெரிய கோரிக்கை இருந்தது, சின்ன கோரிக்கைகள் இருந்தது. அந்த சின்ன கோரிக்கையில் வந்து அதாவது எனக்கு சிலர் பணம் தர வேண்டியிருந்தது, ரொம்ப நாள் கொடுக்காம இருந்தாங்க. அப்போ அது ஒரு சின்ன கோரிக்கையாக இருந்துச்சு. அவர்கிட்ட அந்த பணம் கொடுக்க வேண்டியவங்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு பெரிய கோரிக்கை இருந்தது. என்ன ஒரு மாற்றம்னா, அவர் ஆசிரியர் முன்னாடி சொன்னார், முதல்ல வந்து ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு. அதன் பிரகாரம் பல காலம் பணம் கொடுக்காம இருந்த ஒருத்தர் கொடுத்துட்டார். அந்த 10 நாளுக்கு டைம்லேயே கொடுத்துட்டார். அப்போ அது ஒரு நல்ல ஒரு அறிகுறியா இருக்கு. இதில் நம்ம என்ன சொல்லணும்னா, இதில் ஒரு ஒரு பிடிவாதம் வேணும். ஒரு ஒரு விரதம் மாதிரி நினச்சிக்கிட்டு அதை செய்யணும். பக்தி மார்க்கத்தில் ஒரு விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அல்லது சில வேலைகளில் வந்து அந்த விரதத்தை நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விரதம் மாதிரி நினச்சிக்கிட்டு இதை கடைபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி செய்தால் மட்டுமே அதோடைய பலன்கள் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அந்த அடிப்படையில் நெருக்கடி வந்து நம்மளுக்கு இருக்க தான் செய்யும். அந்த நெருக்கடினால தான், அல்லது நெருக்கடினா நோயாகவோ அல்லது ஏதாவது பண கஷ்டமாகவோ அல்லது வேறு வேறு துன்பங்களாகவோ இருக்க தான் செய்யும். அப்போ அந்த துன்பங்களோட பலன் வந்து செய்ய ஆரம்பித்த உடனே நம்மளுக்கு தீர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் தொடர்ந்து செய்ய செய்ய அது நிச்சயமாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட செய்ய செய்ய அது நடக்குது. இப்போ ஏறக்குறைய ஒரு 48 நாள் எனக்கு செய்ய சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு 2 வாரம் முடிஞ்சிருக்குது. அப்போ நான் தொடர்ந்து 48 நாள் செய்யும்போது நான் எதிர்பார்த்த அந்த பெரிய கோரிக்கை நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் இங்கே இருக்கிற அன்பர்களும் உங்களுடைய அந்த துயரங்கள், துன்பங்கள், நோய்கள் இவை எல்லாற்றின் காரணம் நம்முடைய வினைகள் என்று முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். வினைகளின் காரணமாக, வினைகள் வந்து நல்ல வினைகள், தீய வினைகள், 2 வினைகள் இருக்கு. அதில் நல்வினைகள் நடக்கும்போது அதனுடைய பலன்கள் நம்மள இருக்கும்போது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம். தீவினைகள் வந்து நம்மளை தாக்கும்போது நம்ம அதை துயரமாக கருதுகிறோம், நோயாக கருதுகிறோம், அனுபவிக்கிறோம் அந்த துன்பத்தை. அப்போ அந்த தீவினைகள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கான முயற்சி எடுத்தால் தான் அதுக்கு போக முடியும். அது ஏன்னா அது பல காலம் நம்மளுடைய வினைகளாக பதிவு செய்திருக்கிற வினைகள். அந்த வினைகள், அந்த கர்மாவை வந்து தானாக போகணும்னு நினச்சோம்னா முடியாது. இறைவனோட அருள் வேணும். இப்போ இறைவன் அருள் வேணும்போது ஒவ்வொரு வழி இருக்குது அந்த இறைவனோட அருள் பெறுறதுக்கு. உதாரணத்துக்கு இப்போ தேவாரம் திருமுறை பாடுறவங்களுக்கு இறைவனை நம்பி இறைவனை ஓதி வழிபட்டால் நிச்சயமாக அந்த வினை போகும் அப்படின்றாங்க. அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி, அஞ்சு பதம்னா நமச்சிவாய மந்திரம் சொல்லி, முந்திய வல்வினை வந்து மூடாமுன் சிந்தை பராமரியார் அப்படின்னு திருஞான சம்பந்தர் பாடுவார். அப்ப இறைவனை நம்பி அவனுடைய மந்திரத்தை சொல்லி, நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி வழிபட்டு வந்தால் முந்திய வல்வினை நம்மளை வந்து தாக்கக்கூடிய எந்த வல்வினை, அதாவது தீய வினைகள் வந்து நம்மளை தாக்காம நம்ம காப்பாற்றப்படும் அப்படின்னு பக்தி நெறியில் சொல்லி கொடுக்குற மாதிரி தான் இது யோக நெறியில் நம்ம அந்த அந்த வினைகளை போக்குறதுக்கு
இறைவனுடைய அருளை யோக முறையில், அதாவது மெடிடேஷன் அந்த மாதிரி யோக முறையில், தியான முறையில் அதை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ அதற்கு உதவியாக, அந்த தியானம் வெற்றி பெறுறதுக்கு உதவியாக அல்லது ஒரு ஊக்கியாக சில விஷயங்கள் நடக்கணும்னா சிலருடைய பங்களிப்பு இருக்கணும், சிலருடைய தூண்டுதல் இருக்கணும், சிலருடைய உதவி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது சீக்கிரமாக நடக்கும். அந்த அடிப்படையில் டாக்டர் இளங்கோ ஐயா அவர்கள் வந்து ஆஹ், அந்த தூண்டியாக, அந்த ஊக்கியாக, வினை ஊக்கியாக நமக்கு இருந்து அதை நம்மளுக்கு வழி நடத்துறாரு. ஆக அதை நம்பிக்கையோட கடைபிடிச்சு இருந்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். நிச்சயமாக உங்களுக்கு மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற இதை நான் என்னோட அனுபவத்திலே உங்களுக்கு இப்போ சொல்ல முடியும் அப்படிங்கிறத இந்த வேலையில் சொல்லிக்கொள்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி டாக்டர். நீங்க உண்மையில ஐ ப்ரௌட் ஆஃப் யூ பிகாஸ் ஆஃப் மலேசியாவின் புகழ்பெற்ற ஒரு மருத்துவராகவும் எம்பிபிஎஸ் ஆங்கில வழி மருத்துவ முறையாக பயின்று முடித்து சித்த மருத்துவ முறையில் மக்களுக்கு இரண்டையும் கலந்து எது உடனே கியூர் ஆகுமோ அது செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு உலகளவில் ஏறத்தாழ கின்னஸ் ரெக்கார்டு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, யோகாவில் உலகளவில் கின்னஸ் ரெக்கார்டு சாதனை பிடித்த தாங்கள் அமெரிக்காவினுடைய அமெரிக்கன் இன்டர்நேஷனல் யோகா யூனிவர்சிட்டியுடைய பிரின்சிபலாக இருக்கக்கூடிய நீங்கள், அதுவும் உங்களுடைய மாணவர்கள் அப்படிங்கிறது உலகளவில் பல நாடுகளில் இருக்கிறார்கள். ஏறத்தாழ பல நாடுகளுக்கு நீங்கள் யோகாவை எடுத்து சென்று கொண்டிருக்கிறீர்கள், சித்த மருத்துவத்தை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறீர்கள். அதை விட மக்களுக்கு தேவையான மருத்துவ முறைகள், ஆங்கில மருத்துவம் தேவையில்லை அப்படிங்கிறது, ஆங்கில மருத்துவத்தில் சிறந்ததையும் சித்த மருத்துவத்தில் சிறந்ததையும் அதை விட தமிழ் வழிமுறையில் மிகச்சிறப்பாக உலகளவில் எடுத்துக்கொண்டு சென்றீர்கள். அதிலும் ரொம்ப ரொம்ப எனக்கு லைக் சோ மச், ஐ ப்ரௌட் ஆஃப் யூ அபவுட் தட் கர்மா. கர்மாவை பற்றி அறிவியல் பூர்வமாகவும் மருத்துவ பூர்வமாகவும் நிரூபித்து கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மருத்துவராகவும் உலகளவில் சிறந்த மருத்துவராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிற தாங்கள் இந்த மருத்துவ முறையில் கிறிஸ்டலை பயன்படுத்தி நம்ம கொடுக்குற அந்த விஷயத்துல பயன்படுத்தி அதில் என்ன சக்சஸ் வந்திருக்குன்னு நேர்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர். ரொம்ப நன்றி. சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க. சரி, ஓகே, நீங்க பேசுறதா இருந்தா இருக்கலாம். டாக்டர் வந்துட்டாங்க, ஒரு 2 minutes வெல்கம் பேக். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம்.
இன்னைக்கு கர்மா எனர்ஜி ஹீலிங் வகுப்பு 15 15 15 கேள்வி பதில் பகுதி. ஒரு சகோதரி வந்து பல்வலி அதிகமாக இருக்குது, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சரியாகலை, பல்வலி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் லேட்டாக தான் ஆன்சர் பண்ணுறோம். பல்வலி அதிகமாக இருக்குது, பல்லுக்கு என்ன தீர்வு அப்படின்னு தெரியல, நானும் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், பட் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கோம், 2 ரீசன்ஸ், இன்டர்னல் ரீசன்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ். ஸோ முதல்ல அந்த சகோதரி என்ன பண்ணணும், முதல்ல யாரையும் குறை சொல்லக்கூடாது. நம்பர் 1, யாரையும் குறை சொல்லக்கூடாது. யார் மனசும் புண்படுற மாதிரி பேசக்கூடாது, யார் மனசும் நோக்கிற மாதிரி பேச வேண்டாம். 3வது, அடுத்தவங்களை பற்றி அந்த புறம் பேசுறதுன்னு வாங்க இல்லையா, முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறது. முன்னாடி ஒன்று பேசும், பின்னாடி ஒன்று பேசும், அவங்க எல்லாருக்குமே ஒன்று பேசும். ஸோ அந்த புறம் பேசுவது, இந்த 3ஐயும் லைஃப்பில் ஃபாலோ பண்ணாங்கன்னா பல்வலி சரியாயிடும். இன்டர்னல் ரீசன், பல்லு பிரச்சனை யாருக்கு இருந்தாலும், யாராக இருந்தாலும், இந்த 3ஐயும் நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிங்கன்னா பல் சம்மந்த பிரச்சனை வராது. இன்டர்னல் ரீசன். எக்ஸ்டர்னல் ரீசன் சொல்லி வரும்பொழுது, ஒரு குறிப்பிட்ட பீரியடில் சரியாகலை, உடனே பல்லு பிடுங்கணும் அப்படின்னுவாங்க, பல்லுக்கு கேப் வைக்கணும் அப்படின்னுவாங்க. சரி, பல்லு பிடுங்குவாங்க, கேப் வைப்பாங்க, அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு பல்லாக பிடுங்கிட்டே வருவாங்க. ஆஃப்டர் சர்டன் பீரியட் இன்னொரு பல்லு அப்படியே பல்லு பிடுங்கிட்டே வருவாங்க. இது வந்து ஒரு நிரந்தர தீர்வு இல்லை. பல்லு பிடுங்குறதோ பல்லுக்கு கேப் வைக்கிறதோ ஒரு தீர்வே இல்லை. எப்படி வந்து சர்ஜரி வந்து ஒரு ரெமடியே கிடையாது. சர்ஜரி அப்படின்றது வந்து எந்த நோய்க்குமே தீர்வு கிடையாது. எந்த உறுப்பையும் வெட்டி எடுக்கக்கூடாது. உடம்புல உள்ள என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணுற வழியை தான் பார்க்கணும் மொழி, சர்ஜரி பண்ண வேண்டாம். எந்த நோயாக இருந்தாலும் சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தெரியாமல் பண்ணிட்டு இருக்கோம். பாடி இஸ் நாட் ஏ மெஷின். பாடி வந்து ஒரு இயந்திரம் கிடையாது, எடுத்து போட்டு உடனே வேற பாட்டு மாற்றி போடுறது. ஆங்கில மருத்துவம் வந்து மனிதனை ஒரு இயந்திரமாக பார்க்கிறது, ஒரு மெஷினாக பார்க்குது. உடனே ஒரு பாட்டு சரியில்லையா, தூக்கி போட்டு வேற ஸ்பாட் போடும். அதே மாதிரி பல்லு சரியில்லையா, உடனே பல்ல பிடுங்கிடு, அவ்வளோதான். திருப்பி அடுத்த பல்ல போடுங்க, அதுதான். இல்லையா, கேப் போடு. அந்த கேப் போட்டோன்னா அது ஒரு ரெமெடி கிடையாது. அது குறிப்பிட்ட பீரியட் திருப்பியும் அது போயிடும், திருப்பி உள்ள சொத்தை அப்படியே அரைச்சிக்கிட்டே போயிடும். ஸோ ஒரு மனிதன் வந்து உடலாலும் மனதாலும் ஆன்மாவாலும் உருவாக்கப்பட்டவன். அவனுக்கு வருகின்ற நோய்களும் வந்து அப்படித்தான் வரும். உடலாலும் மனதாலும் ஆன்மாவாலும் தான் நோய்கள் வரும். உடலால் வருகின்ற நோய்கள், மனதால் வருகின்ற நோய்கள், ஆன்மாவால் வருகின்ற நோய்கள். இது என்ன சார், ஆன்மாவில் கூட நோய் இருக்கா, ஆன்மாவில் கூட இந்த மாதிரி நோய்கள்லாம் வருமா? வரும். அதை பற்றி தொடர்ந்து அடுத்த வகுப்புல பார்ப்போம். நம்ம பெரும்பாலும் உடல் நோய்களை மட்டும்தான் பார்க்குறோம். கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து மன நோய்களை பற்றி பார்க்குறோம். ஆன்மா நோய்கள்னா அப்படின்னு என்னன்னு யாருக்கும் தெரியாது. நம்ம அடுத்தடுத்த வகுப்புல அதை பற்றி பேசுவோம். இப்போ உடல் நோய்களை பற்றி பேசுவோம். அந்த பல்வலிக்கு என்ன பண்ணணும்னா, சாதாரணமாக நம்ம பல்லு வளர்க்குறோம், அடுத்தது ப்ரொசீட் பண்ணிடுறோம்னு நினைக்கிறோம். உங்களுடைய செல்வ வளத்தை, உங்களுடைய பொருளாதார நிலைமை, உங்களுடைய வரவு செலவை நிர்ணயிக்கின்ற ஒரு விஷயம் பல்லு இருக்குன்னு நிறைய பேர் தெரியாது. சித்தர்பன் மக்கள் தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பொருளாதாரத்தில் உங்கள் எப்படி இருக்கீங்க, கடன் வாங்குறீங்களா கடன் வாங்கலையா, உங்களுடைய பொருளாதார நிலைமை எப்படி ஸ்டாண்டர்டாக இருக்குது, அது எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்றது கூட பல்லில் இருக்கிறது. நீங்கள் சாதாரண வளர்க்கின்ற பல்பொடி அதை நிர்ணயிக்கிறது. நீங்கள் பல்லுக்கும் பல்பொடிக்கும் என்ன சம்மந்தம் சார், ஏதோ வளர்க்குறோம் பண்ணுறோம், ஏதோ பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் பல் துலக்குகின்ற முறை, பல் துலக்குகின்ற நேரம், எப்படி பல் துலக்குகிறது அப்படின்ற இந்த விஷயமெல்லாம் கூட உங்கள் செல்லு வளத்தை நிர்ணயிக்கிறது. நான் போக போக சொல்லுவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மூலிகை பொடி பல்பொடி யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் மூலிகை பல்பொடி யூஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்கிறோம். அதுக்கு இன்டர்னல் மெடிசன் தான் இருக்குது. அதாவது பல்லை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் மெடிசன் தான் இருக்குது. உள்ளுக்கு சில மருந்துகள் சாப்பிட்டீங்கன்னா பல்லு சொத்தை ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். பல்லு சொத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக சரி, நீங்கள் கேப்பெல்லாம் போட தேவையில்லை. ஆனால் பட் பொறுமையாக கொஞ்சம் உள்ளுக்கு சாப்பிடணும். தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் 4 மாதங்கள் தொடர்ந்து உள்ள சாப்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட பல் சொத்தையும் சரியாயிடும். நார்மலாக கருத்துக்கிட்டே வந்தாலும் அது சரியாயிடும், அதை அரிச்சிக்கிட்டே வந்தாலும் சரியாயிடும். நீங்கள் பல்லு பிடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. பல்லுக்கு கேப் போட வேண்டிய அவசியம் கிடையாது. கேப் போட்டாலும் அது டெம்பரரி ரிலீஃப் தான். ஒரு 6 months to 1 year திரும்ப அதே சேம் ப்ராப்ளம் இருக்கும். இல்லை அந்த கேப்பை மாதிரி வேறு கேப் போடணுவாங்க, உள்ளே அரைச்சிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் பல்லு பிடிங்கினீங்கன்னா ஒரு பல்லுலேருந்து அடுத்த பல்லு அப்படி ஜாயிண்டாக போயிட்டே இருக்கும். இப்போ பல்லு மருத்துவம் பாருங்கள். இப்போ அலோபதி படிக்கிறீங்க, MBBS 5.5 years, சித்தா படிக்கிறீங்க, BSMS 5.5 years, ஆயுர்வேதா படிக்கிறீங்க, BAMS 5.5 years, யுனானி படிக்கிறீங்க, BNS நேச்சுரோபதி படிக்கிறீங்க, எல்லாமே 5.5 years.
அதே மாதிரி பல்லுக்கும் அப்படி படிக்கிறீங்க. அப்படின்னா பல்லுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஈவன் பல்லுக்கும் வந்து 1 இயர் 2 இயர் 3 இயர் டிப்ளமாலாம் கிடையாது, அதுவும் டிகிரி தான், அதுவும் 5.5 இயர்ஸ் தான். அப்போ இதுக்கு ஈக்குவலண்ட்டாக மற்ற ஆங்கில முறை மருத்துவம் முதற்கொண்டு சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி, நிறைய சிஸ்டம்லாம் இருக்குது. ஸோ யுனானி இதெல்லாமே 5.5 இயர்ஸ் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலாக டென்டிஸ்ட்ரியும் வந்து 5.5 இயர்ஸ் படிக்கிறாங்கன்னா அது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பார்த்துங்க. அது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, உண்மையிலேயே அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் தான் அவங்களும் அவ்வளோ வருஷம் படிக்கிறாங்க. ஸோ எப்படி வந்து சர்ஜரி தேவையில்லைன்றமோ அதே மாதிரி பல்லை ரிமூவ் பண்ணுறது ஒரு தீர்வு கிடையாது, பல்லு கேட்புக்கு தீர்வு கிடையாது. நீங்கள் முறையாக அந்த பல்லு எப்போ வளர்க்கணும், எப்படி வளர்க்கணும் அப்படின்றத ஃபாலோ பண்ணிவிட்டு முறையாக நீங்கள் ஹெர்பல் மெடிசன், சில இன்டர்னல் மெடிசன் தான் இருக்குது, இன்டர்னல், அதை எடுத்திங்கன்னா பல் பிரச்சனை எப்பயுமே இருக்காது. ஸோ நீங்கள் பொறுமையாக ட்ரீட்மெண்ட் எடுப்பேன் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக ரெமடி வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு பக்கத்தில் யாரையாவது பார்த்துக்கணும். எங்கிட்ட வந்தால் பொறுமை வேணும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், எந்த நோயாக இருந்தாலும் முதல்ல கர்மா கிளீனிஸ் தான் நடக்கும். கர்மா கிளீனிஸ் பண்ணாமல் நானே மருந்து கொடுத்தாலும் நானே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இங்கே என்ன நடக்குது, டாக்டருங்க ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுறோம்னா முதல்ல கர்மா வந்து கிளீன் பண்ணுறோம். அந்த கர்மா கிளீன்ஸ் பண்ண பிறகு தான் மருந்தே கொடுப்போம். ஸோ இதுக்கு டைம் ஆகுது. ஏன்னா கர்மாவை வந்து நீங்கள் தான் கொண்டு வரீங்க. நீங்கள் கொண்டு வர கர்மா வந்து எவ்வளோ கொண்டு வரீங்கன்றது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எவ்வளோ கர்மா வச்சுருக்கீங்க, எந்த கர்மானாலும் உங்களுக்கு இவ்வளோ வருது, இந்த பிரச்சனைக்கு வருது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, போகணும், உடனே டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, உடனே மெடிசன் கொடுக்கல, உடனே கிறிஸ்டல் கொடுக்கல, உடனே ஜெம்ஸ்டோன் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் ஆகுது. ஸோ அதனால தான் லேட்டை ஒழிய, மற்றபடி உங்களுக்கு லேட் பண்ணுன்ற நோக்கமெல்லாம் நமக்கு கிடையாது. மற்ற இடத்துக்கு போகிறீங்க, பேமெண்ட் பண்ணுவீங்க, ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, ஓகே ரைட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பட் இங்கே அப்படி முதல்ல கர்மா கிளியன்ஸ் பண்ணணும். அதை கிளியன்ஸ் பண்ணாமல் நான் இல்லை யார் கொடுத்தாலுமே ட்ரீட்மெண்ட் ஆகாது, அது ரிசல்ட் வராது. ஸோ அந்த கர்மா கிளியன்ஸ் இங்கே பண்ணிவிட்டு அப்புறம் கொடுக்கறதுக்காகத்தான் டைம் ஆகும். ஸோ அந்த டைம் வரைக்கும் பொறுமையாக இருக்க முடியும்னா என்ன அப்ரோச் பண்ணால் நான் ஹெல்ப் பண்ணுவேன். பட் இமீடியட்டாக போகணும்னா நீங்கள் பக்கத்தில் வேறுங்க கூட டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஓகேவா? பல்லுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் மூலிகை பல்படி யூஸ் பண்ணுங்கள். மூலிகை பல்படி யூஸ் பண்ணுங்கள். மூலிகைகளும் பல்லு எடுக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. இன்டர்னல் மெடிசன் கொடுத்தாலே சரியாயிடும். நிறைய பேருக்கு நான் பண்ணியிருக்கோம். இன்டர்னல் மெடிசன் கொடுத்தே பல்ல பிரச்சனை சரி பண்ணும். நீங்கள் வேறு எதுவுமே வெளில எக்ஸ்டர்னலாக எதுவும் படுக்க தேவை, சர்ஜரி மாதிரி தான். ஓகே, அடுத்த கேள்வி. ஒரு சகோதரி பேசியிருந்தாங்க, கர்மா கர்மா கர்மான்னு கர்மா பற்றி பேசிட்டுருக்கீங்க, அதையெல்லாம் விட்டுடுங்க, கர்மா பற்றி பேசாதீங்க, இறைவனை சரணடைஞ்சிருங்க, அதுதான் ஒன்லி சொல்யூஷன், இறைவனை சரணடைஞ்சால் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல கருத்து தான். எத்தனை பேர் இறைவனை சரண் அடைகிறார்கள்? எத்தனை பேர் இறைவனை சரண் அடைகிறார்கள்? சொன்ன கருத்து சரி, ஆனால் எத்தனை பேர் இறைவனை சரண் அடைகிறார்கள்னு பார்த்தோன்னா யாருமே கிடையாது. கோடியில் ஒருத்தர் 2 பேர் தான். இது வரைக்கும் என்னுடைய 35 இயர்ஸில் இறைவனை சரணடைந்தவர்கள் யாருன்னு பார்த்தா ஒரு 2-3 பேர் தான் பார்த்துருக்கேன். 35 இயர்ஸ் சர்வீஸில் இறைவனை சரண் அடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்கள 2-3 பேர் தான் நான் பார்த்துருக்கேன். மற்றவங்க எல்லாருமே இறைவனை சரண் அடைந்து விட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீணாக போயிருக்காங்க. ஆனால் என்ன, நான் இறைவனை சரண் அடைந்தேன். இறைவனை சரண் அடைகிறதெல்லாம் இல்லை, யாருமே அடையிறது இல்லை. அதெல்லாம் சும்மா நம்மளே ஏமாற்றிக்கணும். இறைவனை சரண் அடைகிறதே இல்லை, இறைவனை நம்புறதும் கிடையாது. இதுதான் உண்மை. இன்னும் டாக்டர் புதுசாக அப்படி சொல்லிட்டு இதான் உண்மை. இறைவனை யாரும் நம்புவது கிடையாது, இறைவன்கிட்ட யாரும் சரணடைவதும் கிடையாது. ஆனால் நான் இறைவனை சரணடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. இறைவனை சரணடைந்தோம் அப்படின்னா என்னன்னா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வேற எதுவுமே சோர்ஸே இல்லை, வேற சொல்யூஷனே இல்லை, நான் இறைவனை சரணடைச்சிட்டேன். அப்போ இறைவனை சரணடைஞ்சா எல்லா பிரச்சனையும் போயிடும்னு அந்த சகோதரி சொல்றாங்க. தவறு, முழுக்க முழுக்க தவறு, 100க்கு 100 தவறு. எப்படி தவறு? நீங்க ஒரு கொலை பண்ணிடுறீங்க, கொலை பண்ணிட்டு போலீஸ்க்கு எஸ்கேப் ஆகாம நீங்க டைரக்டா போயிட்டு சரணடைஞ்சிடுறீங்க. பேப்பர்ல கூட ஒரு 4 இயர்ஸ் பேக் பார்த்தேன் நான். ஒருத்தர் வந்து கொலை பண்ணிடுறாரு மகனை, மகன் தான், மகனை கொலை பண்ணிடுறாரு. மகனை கொலை பண்ணிட்டு அந்த தலையோடு அப்படியே எடுத்துகிட்டு போய் ரத்தம் ஒழுகு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டாரு. நான் என் மகனை கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி சரண்டாரு. இப்போ 4 இயர்ஸ் பேக்கு படித்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் 4 இயர்ஸ் ஆச்சு, 3-4 இயர்ஸ் பேக் பேப்பரில் போட்டிருந்தேன். மகனை கொண்டுட்டாரு,
கொன்னுட்டு அந்த தலையோடு அப்படியே சொட்ட சொட்ட அப்படியே கொண்டு போய் ரோடெல்லாம் பயந்து அளந்து ஓடி இருக்காங்க. பட் இருந்தாலும் அவர் ஸ்டடியாக இருக்கார். நான் கொலை பண்ணிட்டேன் இந்தாங்க பிடிங்க போய் டேபிள் வச்சுட்டு நான் என்னை அரெஸ்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருக்காரு. இது நடந்த உண்மை இது. அப்போது கொலை பண்ணிட்டாரு, அதுக்கு தவறு தான், போய் சரண்டர் ஆகிட்டார். அப்போ சரணடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் போலீஸை விட்டுட்டு இருப்பாங்களா அவரை? ஆமாப்பா பரவாயில்ல, நீ வெரி குட், நல்ல பர்சன், நல்ல குடிமகன், நீ சரணடைஞ்சிட்டு தண்டனையில் அனுப்பிச்சுட்டுவாங்களா? இல்லை, சரணடைஞ்சாலும் கூட பனிஷ்மெண்ட் உண்டு, ஆனால் மற்றவங்கள விட கம்மியாக கொடுப்பாங்க ஜட்ஜு. அப்போ சரணடைந்தாலும் கூட தண்டனை தப்பிக்கலாம் முடியாது, யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது. சரணடைந்தால் தண்டனை கொஞ்சம் குறைச்சி கொடுக்கப்படும், அவ்வளோதான். அந்த அம்மா தவறாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நம்ம சரணடைஞ்சிட்டா போயிடும். 100% கிடையாது, தவறு. அவங்க என்ன சொல்றாங்க? கர்மா கர்மா கர்மான்னு சொல்லிட்டு புழைப்பிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் பேசாதீங்க, நீங்கள் சரணடைகிற வழியை பாருங்கன்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நாமெல்லாம் யாரும் இருங்க நம்புறதே கிடையாது. முதல்ல நம்புற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம், சரணடைகிறதும் கிடையாது, சரணடைகிற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம், அவ்வளோதான். நம்மளே ஏமாற்றிட்டு இருக்கோம். இதான் உண்மை. உலகம் முடிச்சோம், எல்லா மதங்கள்டையுமே இப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். சரணெல்லாம் அடையிறதே கிடையாது. ஒரு ஊருக்கா மாதிரி தொட்டுக்கும், நமக்கு ஒன்றா தொடர்பு எடுத்துக்கும், வாங்கினா விட்டுருவோம். ஊருக்கா மாதிரி வேணா தேவையில்லைன்னா அவங்க தேவையில்லை, டோன்ட் கேர் போ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். நான் விளக்கமாக சொல்கிறேன். அப்போ சரணடைந்தாலும் கூட, இறைவனை சரணடைந்தாலும் கூட தண்டனை உங்களுக்கு உண்டு. இந்த மைண்ட் வச்சுக்கோங்க. இருந்து யாரும் எஸ்கேப் ஆகும். ஈவன் நானே தப்பு பண்ணால் கூட எனக்கும் தண்டனை உண்டு, நானும் எஸ்கேப் ஆக முடியும். எல்லாரும் இறை சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான். இறைவனாகவே இருந்தாலும் கூட இந்த கர்ம விதிக்கு உட்பட்டவர் தான். இதுக்குண்டான சான்றுகள்லாம் நிறைய புராணங்கள் இதிகாசங்கள் இருக்கு பாருங்க. அப்போ இறைவனே கர்ம விதிக்கு உட்பட்டு தான் செயல்பட்டாரு. இறைவனே ஒரு தப்பு செஞ்சாலும் தண்டனை அனுபவிக்கிறாருன்றது நம்ம புராண இதிகாசங்களை பார்க்கறனால உண்மை. அதே மாதிரி தான் நாம் என்ன மாதிரி தப்பு என்ன மாதிரி பண்ணிட்டு இறைவனை சரணடைஞ்சாலும் தண்டனை கண்டிப்பாக கொண்டு எஸ்கேப் ஆக முடியும். கொஞ்சம் குறையும், பனிஷ்மெண்ட் கொஞ்சம் குறையும். எப்படி மனித சட்டத்தில் சரணடாயிட்டா தண்டனை கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதை கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாரு, அவ்வளோதான். பட் வி குட் நாட் எஸ்கேப் ஃப்ரம் தட் பனிஷ்மெண்ட். அது எஸ்கேப் ஆக முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போது பரமாத்மா பகவத்கீதையை சொல்கிறார். இந்துக்களுடைய ஒரு மிகப்பெரிய வேத நூல் பகவத்கீதை. அந்த பகவத்கீதையுடைய சாராம்சம் தான் எல்லா மதங்களையுமே இருக்குது. எல்லா மத நூல்களையுமே, எல்லா ஹோலி புக்ஸ்லையுமே அது இருக்குது. பட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கமெண்ட் கொடுப்பாங்க, ஒரு வித்தியாசமாக அதை அணுகுவாங்க, அவ்வளோதான். எல்லா மதங்கள் நூல்களுக்குமே பகவத்கீதை இருக்குது. என்னுடைய ஒரு பாட்டு தான் மற்ற மதங்கள் எல்லாமே, மற்ற மத நூல்கள் தான். இப்போ பகவத்கீதை பகவான் சொல்கிறாரு, நீ சம்பாதிக்கிற பணத்தில் 3ல் 1 பாகம் தர்மம் பண்ணு. ஏன்னா அந்த பணம் நான் உனக்கு கொடுக்கலப்பா, உன் மூலமாக மற்றவர்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். எத்தனை பேர் கொடுக்குறீங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இது நான் கிட்டத்தட்ட 2 மாதம் சொல்லிட்டு இருக்கேன். கர்மா எனர்ஜி ஹீலிங் வகுப்பு வரத்துக்கு முன்னாடி விட்டுடுங்க. கர்மா எனர்ஜி ஹீலிங் வந்த பிறகு எத்தனை பேர் கடவுள் சொல்லியிருக்கிறாரு? இதை நான் சொல்லலை, பகவத்கீதை பகவான் சொல்லியிருக்காரு. நீங்கள் பகவத்கீதை எடுத்து பார்த்தா தெரியும். நீங்கள் பகவத்கீதை எடுத்து படித்து பாருங்க, நான் சொன்ன விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ கடவுள் சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எத்தனை பேர் நீங்கள் பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். 40 பேர் இருக்கீங்க. இன்னும் யூடியூப்ல எத்தனை பேர் பார்க்குறீங்க எனக்கு தெரியாது. நீங்கள் கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பாருங்க, எத்தனை பேர் தர்மம் பண்ணியிருக்கீங்க பகவான் சொல்லியிருக்காருன்ட்டு? இல்லை. சில பேர் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஆசிஸ்டன்ட் சார் சொன்னார். சார் தர்மம் பண்ணுறேன், நான் எப்படி பண்ணணும், யாருக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு சில காரணங்களால் நான் ஆன்சர் பண்ணலை. அது பின்னாடி நான் சொல்கிறேன். ஏன் நான் அவங்களுக்கு ஆன்சர் கொடுக்கல அப்படின்றதுக்கு காரணம் இருக்குது. கொஞ்சம் பெண்டிங்கில் வச்சுருக்கேன். கேட்குறாங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நான் யாருக்கு கொடுக்கணும், என்னுடைய கர்மா போகணும்னா நான் யாருக்கு தர்மம் பண்ணணும், எப்படி பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் நான் இப்போ ஆன்சர் கொடுக்கல யாருக்கும். கொஞ்சம் பெண்டிங்கில் போடுங்க, பார்ப்போம், பெண்ணடி பார்ப்போம். நேற்று கூட யாரோ கேட்டாங்கன்னு சொன்னார், பார்ப்போம்னு சொல்லுவோம். அது சில காரணங்கள் இருக்குது, நான் பின்னாடி சொல்கிறேன். பட் இப்போ நம்ம சப்ஜெக்ட் வருவோம். எத்தனை பேர் தர்மம் கொடுத்துருக்கேன்? இல்லை. இப்போ இந்த கேட்டவங்களை தவிர மற்றவங்களை எடுத்துக்கோ. அப்போ என்ன பண்ணுறோம்? நீங்கள் கடவுளை நம்பவில்லைன்னு அர்த்தம். கடவுளை நம்பவில்லை, அப்புறம் எப்படி கடவுள் சரணடைகிறது? முதல்ல அவர் நம்பவே இல்லை. அவர் சொன்னால் சொல்லி போகிற, போ இந்த காரை வாங்கி காலை விட்டு போ, அவர் அப்படி தான் சொல்லுவார். இந்த டாக்டர் அப்படி தான் சொல்லுவார், போ விட்டு போ. நம்ம நினைப்பார் நமக்கு பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க.
அப்போ நீங்கள் எப்படி கடவுளை நம்புறீங்க எடுத்துக்கணும், எப்படி கடவுளை நம்புறீங்க எடுத்துக்க முடியும்? அப்போ எப்படி கடவுள் கடவுளே நம்பல, அப்புறம் நீங்கள் எங்கே சரண்டர் ஆகுது? நம்மளே ஏமாத்திக்கணும். கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கோங்க, என்ன சொல்றது, பைபிள் என்ன சொல்றது? உன்னுடைய எதிரியை நீ மன்னிக்காவிட்டால் நீ கிறிஸ்தவன் இல்லை அப்படின்னு. எதிரியை மன்னிக்காதவன் கிறிஸ்தவன் அல்ல. தெளிவா சொல்லி பைபிள்ல, எதிரியை மன்னிக்காதவன் கிறிஸ்தவன் அல்ல. ரைட், ஓகே. அதை யார் சொல்லிக்காரு? கடவுளே சொல்லிக்கார், இயேசுவே சொல்லிக்கார். இயேசுவின் மைந்தன், தேவ மைந்தன் இயேசு. அவர் கடவுள் இயேசு தேவ மைந்தன் கூட வச்சுக்கோங்க. தேவன் சொல்லுவாங்க சில குரூப்ல தேவ மைந்தன் சொல்லுவாங்க. அப்போ அவருக்கு அப்பா யார்? யெகோவான்றவர் தந்தை, அவருடைய மகன் தேவ மைந்தன். நீங்கள் யெகோவாவை வச்சுக்கிட்டாலும் சரி, இயேசு வச்சுக்கிட்டாலும் சரி, தேவரை வைத்தாலும் சரி, தேவனுடைய மைந்தனை வச்சுக்கிட்டாலும் சரி, அப்போ எதிரியை மன்னிக்காதவன் கிறிஸ்துவன் அல்ல. இப்போ எல்லாரும் உலகத்தில் இந்து மதத்துக்கு அடுத்து கிறிஸ்தவ மக்கள் நிறைய பேர் இருக்காங்க உலகம் முழுசும். அப்போ அவங்க ஏன் எதிரிகளையா நினச்சி போர் புரிகிறாங்க? அமெரிக்கா ஏன் குவைத் ஆக்குபை பண்ணுது? அமெரிக்கா ஏன் சதாம் ஹுசனை கொன்னது? ரஷ்யா அதிபர் ஏன் உக்ரைன் மேலே போர் எடுக்கிறார்? எல்லாமே கிறிஸ்டின்ஸ் தானே. அவங்களும் சர்ச்சுக்கு போகிறாங்க, அவங்களும் ப்ரே பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அப்புறம் ரஷ்ய அதிபர் ஏன் அந்த கண்ட்ரி மேலே போர் எடுக்கிறார்? ஏன் முன்னும் போர் நடந்துருக்குது, இன்னமும் நடக்குது உக்ரைன் மேலே. எதுக்கு? ஏன் கிறிஸ்டின்ஸ் கண்ட்ரிக்குள்ளே சண்டை பிடிச்சிக்கிறாங்க? ஏன் அந்த கோர்ட்டில் அந்த மாதிரி நாடுகளில், கிறிஸ்தவ நாடுகளில் கோர்ட் ஏன் இருக்குது, போலீஸ் ஏன் இருக்குது? எதிரியை மன்னிக்காததுனால தானே கோர்ட் இருக்குது, எதிரியை மன்னிக்காதனால தானே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. எதிரியை மன்னிக்கலையே யாருன்னு. அப்போ எதிரியை யாருமே மன்னிக்காத போது கிறிஸ்துவன் இல்லை அப்படின்னு அப்போ அவங்கள என்னன்னு சொல்கிறது? அவங்க தான் சொல்கிறாங்க எதிரியை மன்னிக்காம கிறிஸ்துவன் இல்லை அப்படின்னு, அந்த மத நூல் தான் சொல்லுது. பட் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் இருக்குது, கோர்ட் கேஸ் இருக்குது, சண்டை பிடிக்கிறாங்க, ஒரு நாட்டு விட்டு நாட்டு போர் போகிறாங்க. அப்போ இதெல்லாம் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க? கடவுளை அவர்கள் நம்பவில்லைன்னு அர்த்தம் இல்லையா? கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், கடவுளை அவங்க நம்பினாங்கன்னா அப்போ அவர் சொல்றது எங்க ஃபாலோ பண்ணணும்ல, ஃபாலோ பண்ணியே. அப்போ தான் நடக்குது, அப்புறம் எங்கே இவங்க கடவுளை நம்புறது? அப்புறம் எங்கே கடவுள்கிட்ட இவங்க சரண் அடையுது? சரணெலாம் அடையுது இல்லை, நம்பவே இல்லை. அப்புறம் எங்கே முதல்ல நம்பணும், நம்பினாக்க அப்புறம் தான் சரண் அடையும். இவங்க நம்பவே இல்லைன்றதான் இவருடைய செயல்கள் காட்டுகின்றன. இவங்களுடைய செயல்கள் எதை காட்டுகின்றன? அவர் சொன்னா சொல்லி போறார், நான் பார்த்துக்கிறேன் என் வேலையை, அப்படி தானே இருக்கும். அப்போ நம்ம கடவுள் நம்பவில்லைன்னு அர்த்தம். வேணும்னா கடவுளை எடுத்துக்கிறோம், வேணாம்னா விட்டுறோம். இஸ்லாம் எடுத்துக்கோங்க, அதே தான். இஸ்லாம் கண்ட்ரீஸில் கோர்ட் இருக்குல்ல, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அவங்களும் ஒருத்தர் மாதிரி சண்டை பிடிச்சிக்கிறாங்களா? முஸ்லீம்ஸே கூட, இஸ்லாத்தில் கூட அவங்களும் சண்டை பிடிச்சிக்கிறாங்க. அதில் சன்னி ஷியான் 2 குரூப் வெட்டி மாறுறாங்க. இவங்க அவங்கள வெட்டுறாங்க, அவங்க இவங்கள வெட்டுறாங்க. அவன் எதிரி தானே. அப்போ எதிரி மன்னிக்கணுமா இல்லையா? வெட்டு குத்து வெட்டுன்னு சொல்லலை. பட் இவங்களும் மற்ற நாடுகளில் என்னென்ன இருக்கோ அத்தனையும் அங்கேயும் நடக்குது. என்னென்ன அக்கிரமங்கள் நடக்குதோ, என்னென்ன எதிரிகளை மன்னிக்காத, அல்லாஹ் சொல்றதை கேட்காத, அல்லாஹ் சொல்றதுக்கு ஆப்போசிட்டாக எல்லாமே நடக்குது. அல்லாஹ் சொல்றது ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க, அதை நான் இல்லைன்னு சொல்ல வரல. நான் ஃபாலோ பண்றவங்க ரொம்ப ரேர், கம்மி, ரொம்ப கம்மி. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக நிறைய நடக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதான் ஹஜ் யாத்திரை போயிட்டு வந்துட்டா அதுக்கு சில குவாலிஃபிகேஷன்ஸ். அந்த ஹஜ் யாத்திரை போயிட்டு வந்துட்டா அவங்க அவ்வளோ பக்குவம் அடையும். அதாவது இஸ்லாத்தில் அதுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. ஹாஜி அப்படின்னா அவங்க ஒரு ரெஸ்பெக்டை கொடுப்பாங்க அதிகம். ஏன்னா அவர் மெக்கா மதீனா போயிட்டு ஹஜ் யாத்திரை போயிட்டு வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஹாஜின்னு கூப்பிடுவாங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்க ஹாஜின்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப ரெஸ்பெக்டட் பர்சன். இப்போ நம்ம மதங்களில், இந்து மதத்தில் எப்படி மகான், பெரியவர், குரு அப்படின்லாம் சொல்கிறோமோ, அந்த மாதிரி ரொம்ப பெரியவங்க அவங்க, ரொம்ப ரொம்ப பெரியவங்க அவங்க. அந்த ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நான் நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்துக்கிறேன், அந்த ஹாஜிங்க பண்ணாத அக்கிரமே இல்லை, அப்படி பண்ணியிருக்கேன். நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். ஒரு சாதாரண மனிதனை விட ரொம்ப அக்கிரமம் பண்ணுறாங்க, ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க, ரொம்ப பேசுகிறாங்க, ரொம்ப மனசுமுகமாக நடந்துக்கிறாங்க, நிறைய தப்புகள் பண்ணுறாங்க. நான் என்னுடைய அனுபவத்தை நான் பார்த்துருக்கேன். அப்போது அல்லாவை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா? அல்லாவை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவங்களுடைய ஆக்டிவிட்டி இப்படி இருக்கக்கூடாது. ஆனால் அவங்க அல்லாவை ஏற்றுக்கிறேன், நான் அல்லாவுக்காக ஹஜ்ஜி போயிட்டு வந்துட்டேன், அது வேறு பெருமை வேறு, நான் 2 டைம் போனேன், 3 டைம் போனேன், இது வேறு எக்ஸ்ட்ரா பெருமை வேறு.
ஒரு டைம் போனது இல்லையா, நான் 2 டைம் போயிருக்கேன் தெரியுமா, நான் 3 டைம் போயிருக்கேன் தெரியுமா, 4 டைம் போயிருக்கேன் தெரியுமா, ரைட், சந்தோஷம், நல்லது, தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு போயிட்டு இருந்த பக்குவம் இருக்கான்னு பார்த்தா இல்லை. அல்லான்னு ஒருத்தர் இல்லை அப்படின்னா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி டீல் பண்ணுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? கடவுளை நம்பவில்லை, அல்லாவை நம்பவில்லை, அல்லாவை நம்புற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் நம்பவில்லை. அவங்களும் அவங்களே ஏமாத்திட்டு இருக்காங்க. கடவுள் மறுப்பாடுக்கு நம்ம கேட்கவே வேணாம். அவன் ஏற்கனவே கடவுள் இல்லைன்றவங்க, கடவுள் ஏற்கனவே இல்லைன்றவங்க. ஆனால் ஏற்கனவே கடவுள் இல்லைன்னா கூட கொஞ்சம் பயம் அவங்களுக்குள்ள இருக்கு. இந்த கடவுள் பக்தி ஆத்திகன்றவங்கள விட ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் அவங்ககிட்ட கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு கடவுள் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க கடவுள் இல்லை, ரைட். அப்போ கடவுள் இல்லைன்னு சொல்லும்போதே கடவுள் ஒருத்தர் இருக்கான், நாம தான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோன்னு ஒரு உணர்வு அவங்க தெரியல, பட் அவங்க சொல்லிக்கிறாங்க. கடவுளை வணங்குபவன் முட்டாளு ஏதோ சொல்லுவாங்கல்ல, பெரியார் குரூப்பில் ஏதோ 3 வார்த்தை சொல்லுவாங்க. கடவுளை வணங்குபவன் காட்டு மிராண்டி, வணங்குபவன் ஐயக்கும் பரப்புன்னு ஏதோ ஒரு 3-4 அது ஒரு ஏதோ கோட் ஆஃப் எத்திக்ஸ் மேலே அந்த 3 நாளையும் சொல்லி திட்டுவாங்க, பக்தர்கள் ஆத்திக திட்டுவாங்க. ரைட், ஓகே, அது அவங்களுக்கு பார்வையில் அது கடவுளை வணங்குபவன் ஐயக்கியம் ஏதோ வரும், 3 வரியோ 4 வரியோ ஏதோ ஒன்று வரும், அது மாதிரி சொல்லி திட்டுவாங்க. பட் ஒரு வகையில் கடவுளை அவங்க எதிர்த்தாலும், கடவுளை திட்டினாலும், கடவுளை வணங்குறவர்களை வசைப்பாடினாலும் கூட அந்த கடவுள் யாரோ ஒருத்தர் இருக்காருப்பா, அது இல்லைன்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு வகையில் அவங்க கடவுள் நினைக்கிறாங்க. அப்போ கடவுளை வணங்கவில்லை, அவன் முட்டாளு, காட்டு மிராண்டி அப்படின்னு சொல்லி அந்த குரூப்ல அயோக்கியம் அப்படி சொன்னாலும் கூட அவங்க ஒரு குரூப் விட்டுடுங்க. அப்போ கடவுளை வணங்குறவங்க நம்ம எப்படி இறைவனை நம்ம எப்படி பண்ணிக்கிறோம்? யாருக்கும் அக்செப்ட் பண்ணி கடவுளை வணங்குறோம்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். அது யாரும் ஃபாலோ பண்ண கடவுள் தான். அது சும்மா அப்படி தேவைன்னா அப்படி எடுத்துக்கோ. இருந்து என்ன தெரியுது? கடவுளை நாம் நம்பவில்லை, கடவுள் சொல்லி நாம் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. இதை நீங்கள் மறக்க முடியுமா? மறக்க முடியாது. கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க, நம்ம ஆன்சர் பண்ண தெரிஞ்சு. யாரும் இல்லை. கடவுளை மதிக்க வேண்டும், கடவுளை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லுகின்ற மத குருமார்களே கடவுளை நம்புறதில்லை, கடவுளை நம்புவதில்லை, கடவுளை மதிப்பதில்லை, கடவுளுக்கு அவங்க சரணம் ஆகிறது. யாரு? குருமார்கள் சொல்லுகின்ற வழிகாட்டுகிற நடைகளில் இருக்கிறவங்களே. ஒரு உதாரணத்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொன்ன விட யார் மனசையும் புண்படுத்தணுன்றது என்னுடைய நோக்கம் கிடையாது. ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆள் வச்சு கொலை பண்ணான்னு ஒரு கேஸ் நடந்தது, எல்லாருக்குமே தெரியும். ஒரு பண்ணாரா பண்ணலையா அப்படின்றது நமக்கு வேண்டாம். பண்ணாருன்னு கவர்மெண்ட் குற்றச்சாட்டு கொடுக்குது. தீபாவளி அன்னைக்கு விடிய காலையில் அவரை அரெஸ்ட் பண்ணுது. ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாமல் அதை அரெஸ்ட் பண்ணாது. ஒரு கோயிலில் புனிதமான ஒரு தடத்தில் அவர்கிட்ட ஆர்டர் வருது, வெட்ரான்னு சொல்கிறாரு. அங்கே கோயிலில் போட்டு சொல்கிறாங்க அவரை. யார் XY பர்சனையா யாரோ ஒருத்தர் வரதராஜ பெருமாள் கோயிலில் போட்டு சொல்கிறாங்க. இது நடந்த விஷயம். இது நம்ம யார் மனசை புண்படுத்தணும்னு நான் நினைக்கல. தயவுசெய்து இந்த இடத்துல இது பொருத்தமான உதாரணம்ன்றதுக்காக நான் சொன்னேன், நான் வேற ஒன்றும் சொல்ல. அப்போ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை ஒரு இறைவனுக்கு இணையாக அவர் பார்க்குறாங்க, காஞ்சி மடத்தாதிபதி இணையாக பார்க்குறாங்க. அவர் குடும்பப்பற்று இதெல்லாம் இல்லாமல் சன்னியாசம் வாங்கினவர். ஏதோ ஒரு காரணத்தினால அவர் அதுக்கு உடந்தையாக இருந்தார்னு சொல்லி கேஸ் நடக்குது. அதை பாண்டிச்சேரி கோர்ட்டுக்கு மாற்றுறாங்க. அப்புறம் அது வெளிலேருந்து வராரு, அது கேஸை டீல் பண்ண, அது வேறு சமயம், நமக்கு அதுக்கு வேண்டாம். நம்ம என்ன சொல்ல வர விஷயம் என்னென்னா, ஒரு மத தலைவர் அவர் சொன்னால் மக்கள் கேட்கறதுக்கு கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அவர் சொன்னதை கேட்கறதுக்கு கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. எல்லா மக்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு குரு அவர். பட் அவர் ஒரு கொலைக்கு உடந்தையாக இருந்தார். அவர்கிட்ட அந்த போட்டு வெட்டும்போது அவர்கிட்ட பெர்மிஷன் வருது. அந்த ஆடியோ எவிடன்ஸு ரெக்கார்ட் பண்ணி போலீஸை சப்மிட் பண்ணுறாங்க. அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க, வெட்டுறா அப்படின்றாரு. சரி வெட்டு அப்படின்னு சொன்னோடனே உடனே அந்த கோயில்லன்னு பார்க்காம வெளியே கூட வரல, கோயிலுக்குள்ளவே போட்டு கொலை நடந்தது. அந்த கோயிலில் எப்படி புனிதத்தன்மை இருக்கும்? அந்த கோயிலில் எப்படி புனிதத்தன்மை இருக்கும்? அந்த கோயிலுக்கு போனால் என்ன நடக்கும்? அப்போ கடவுள் ஒருத்தர் இருக்காரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவர்கிட்ட இருந்ததுன்னா இந்த வேலையை அவர் செய்வாரா? அப்ப அவரும் கடவுளை நம்பவில்லைன்னு அர்த்தம். அவரும் கடவுளை நம்பவில்லை அப்படின்னா இதை புரிஞ்சுக்க, இந்த பாயிண்ட் தான் நீங்க நோட் பண்ணுங்க. அவரும் கடவுளை நம்பவில்லை. நம்புவதாக எப்படி மற்றவங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்களோ, நம்புவதாக எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி அவரும் அப்படிதான் நடிச்சிட்டு இருக்காரு, அவரும் நினைச்சிட்டு இருக்காரு. எல்லாரும் மாதிரியும் அவரும் ஒன்றும் வித்தியாசம்லாம் இல்லை. உடம்பு சரியில்லை,
ரைட், ஓகே. அப்போ அவருடைய யூனிவர்சிட்டியே ஒன்று இருக்குது, காஞ்சி மடத்துக்கு உண்டான யூனிவர்சிட்டியே ஒன்று இருக்குது, ஆயுர்வேத யூனிவர்சிட்டி ஒன்று இருக்குது, சென்னை நசர்பேட்டையில் இருக்குது. ட்ரீட்மெண்ட் எங்கே எடுக்கணும்? அங்கே தான் போய் எடுக்கணும். அவர் பாம்பே ஜஸ்லோக் போகிறார், மும்பை ஜஸ்லோக் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார். ஏன் ஏன் கடவுளை நம்பவில்லை? கடவுளை நம்பியிருந்தா, கடவுள் கொடுத்து ஆயுர்வேதம், ஆயுர்வேதம் வந்து கடவுள் கொடுத்தது, நாட் மேன்மேட், மனிதன் கண்டுபிடிக்கல. மற்ற முறைகள்லாம் மனிதன் கண்டுபிடித்தது. சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் இறைவன் கொடுத்தது, டைரக்டாக இறைவன்கிட்டேருந்து வந்த ரெண்டுமே. அந்த ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி அவங்ககிட்ட இருக்கு. அப்போ அவர் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கணும்? ஆயுர்வேத மருத்துவத்துக்கு போயிருக்கணும். அவருடைய ஓன் யூனிவர்சிட்டியே இருக்கு. ஆனால் அங்கே போறாரு. அப்போ என்ன அர்த்தம்? கடவுளை நம்பவில்லை என்று அர்த்தம். ஆயுர்வேதம் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, டெரிவ் பண்ணியும் அப்படின்னு சொன்னால் கடவுள்கிட்ட தான் வந்தது. அப்போ கடவுளை நம்பவில்லை. அவர் நம்புவதாக அவரும் சொல்றாரு, மக்களும் நம்பிட்டு இருக்காங்க. நம்பவில்லை. சரி, கிறிஸ்டியானிட்டியில் எப்படி? நிறைய சர்ச்சஸில் என்ன நடக்குதுன்னு அது நம்ம பப்ளிக்காக பேசக்கூடாது. நிறைய சர்ச்சில் நிறைய தப்புகள் நடக்குது. அப்போது இயேசுன்னு ஒருத்தர் இருக்காரு, மாதான்னு ஒருத்தர் இருக்காங்க, யெகோவா ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அந்த தவறுகள் அங்கே நடக்காது. இதை பப்ளிக்காக சொல்ல விரும்புகிறேன்னா, தேவையில்லாமல் கமெண்ட்டு, தேவையில்லாமல் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு இருக்கணும். ஆனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக சொல்லணும். சர்ச்சுகளையும் நடக்குது, மாஸ்களையும் நடக்குது, மாஸ்களையும் இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. தப்புகள் தவறுகள் நடக்குது, ஊழல்கள் நடக்குது, எல்லாமே நடக்குது. அப்போ அல்லாஹ் இருக்கிறாரு, அல்லாஹ் பார்க்கறாரு. நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கு, இறுதி தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கு. அந்த நாளில் அல்லாஹ் முன்னாடி நான் போய் நிற்கணும். அன்னைக்கு நீனா நம்ம பனிஷ்மெண்ட் உண்டு அப்படின்றது தெரியும். ஆனால் தெரிஞ்சுதான் அது ஏன் பண்றாங்க? நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று உண்டு. அன்னைக்கு எல்லாரும் வந்து பதில் சொல்லி ஆகணும். இறுதி தீர்ப்பு நாள் அப்படின்னு ஒன்று இருக்கு. கர்மாவை வேற விதமா அந்த மதம் சொல்லுது. அன்னைக்கு போய் நிற்கணும். அவங்க தெரியாதா என்ன? அந்த மசூதியை பார்க்குறவங்க, அந்த இமாம்களுக்கு அது தெரியாதா என்ன? ஆனால் நடக்குது. வெளியில சொல்ல வேண்டாம்னு நான் பார்க்குறேன், நடக்குது. அப்போ என்ன? அவங்களும் அல்லாஹ்வை நம்பவில்லை அப்படின்னு அர்த்தம். நம்புறாங்க, நம்புற மாதிரி நடிக்கிறாங்க, நம்புற மாதிரி காட்டிக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்களும் சொல்றாங்க, இவங்களும் நம்ம மக்களும் கேட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் யாரும் அல்லாஹ்வை நம்பலை. அல்லாஹ்வையே நம்பலை என்பது அப்புறம் அல்லாஹ் கிட்ட எப்படி சரண்டர் ஆகுது? நோ, நோ சான்ஸ் அட் ஆல். கொஞ்சம் கூட கிடையாது. நோ சான்ஸ், அப்சல்யூட்லி நோ சான்ஸ். என்ன சொல்லுவீங்க? புத்த மதம் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து இறைவன்ற வார்த்தை எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டார். புத்தர் சொன்னருடைய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயும் இறைவன் சொல்ல மாட்டார். ஆனால் இறைவன் இடத்துல எங்கெல்லாம் கர்மா யூஸ் பண்ணால் எல்லாமே கர்மா தான். கர்மா தான், கர்மாவை தவிர வேற எதுவுமே கிடையாது, எல்லாமே அதான். பட் கடவுள் இறைவன்ற வேர்டை மட்டும் அவர் யூஸ் பண்ணல. பட் கர்மாவை பற்றி எல்லாம் பேசுவார். கர்மா தான், அதில் ஃபுல்லாக கர்மா தான். மற்ற மதங்கள் இறைவனை கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க, அவர் இறைவன் வேர்டை மட்டும் யூஸ் பண்ண மாட்டார். பட் அந்த இறைவன் இந்த வேர்டை தவிர மற்ற கர்மா கான்செப்டை வந்து ஃபுல்லாக சொல்லுவார். அவருடைய இது ஃபுல்லாகவே கர்மா. ரீசெண்டாக ஒரு 2 months பேக் பேப்பரில் பார்த்த நியூஸ், ஒரு புத்த துறவி, அவர் வந்து புத்த மடத்தை நடத்திட்டு இருக்காரு. அதில் ஏதோ ஊழல் பண்ணிட்டாரு. அதில் ஏதோ ஊழல் பண்ணி ஏதோ அலிகேஷன் வந்திருக்கு. என்கொயரியில் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு 2 months பேக் பார்த்தேன். இது எப்படி? அப்போ புத்தர் சொன்ன அந்த கர்மாவைன்னு வச்சுக்கோங்க. புத்தர் சொன்ன கடவுளை, புத்தர் கடவுளை பற்றி பேச கர்மாவை, அந்த கர்மான்னு ஒன்று இருக்குது. அது நமக்கு பூமராங்க எஃபெக்ட் கொடுக்கும். அதை நம்ம தவறுகள் பண்ணோம், என்ன செஞ்சோம்னாலும் அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் நமக்கு உண்டு, அது எஸ்கேப் பார்க்க முடியாது அப்படின்னு அந்த புத்த தத்துவத்தை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சவர் தான் புத்த மத துறவி. அவர் அந்த மடாலயத்துக்கு அதிபதி மாதிரி, நம்ம மடாதிபதிகள் இருக்காங்கல்ல இந்து மதத்தில், அந்த மாதிரி அவருக்கு அந்த மடாதிபதி போடும் ஃபாரின்ல ஏதோ ஒரு கண்ட்ரியில். அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி அது ஊழல் நிரூபிக்கப்பட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த புத்த மத துறவி கடவுளையோ அல்ல கர்மாவையோ நம்பினாரா நம்பலையா? நம்பவில்லை. நம்புற மாதிரி நினைச்சிட்டு இருக்கார், நம்புற மாதிரி உபதேசம் பண்றார், நம்புற மாதிரி சொல்றார், ஆனா நம்பவில்லை. அவர் நம்பி இருந்தா ஊழல் பண்ணுவாரா? பண்ண மாட்டார். பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் நம்பவில்லைன்னு அர்த்தம். அவரையும் ஏமாத்திக்கிறாரு, அடுத்தவங்களையும் ஏமாத்துறாரு. எப்படி நாம நம்மளையும் ஏமாத்திக்கிட்டு அடுத்தவங்களையும் ஏமாற்றிருக்கிறோமோ, உண்மைதான். நாம நம்மளையும் ஏமாத்திக்கிட்டு அடுத்தவங்களையும் ஏமாற்றிருக்கிறோமோ, அதே மாதிரி தான் அவங்களும் பண்றாங்க. பெரியவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க, சின்னவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆன்மீக குருமார்களும் அப்படிதான் இருக்கிறாங்க, இவங்களும் அப்படி, சாதாரண மக்களும் அப்படிதான் இருக்காங்க.
புட்டபர்த்தி சாய்பாபா பெரிய ஆன்மீக தலைவர், தப்பு சொல்லலை. அவருக்கு சொந்தமாக ஹாஸ்பிட்டல் இருக்குது, அலோபதி ஹாஸ்பிட்டல் இருக்குது. உடம்பு சரியில்லை, அவருடைய ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தார். கடவுளை நம்பவில்லை, கடவுளை நம்பவில்லை. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். இங்கே சென்னையில் ஆதம்பாக்கத்தில் ஒரு சர்ச்சில் ஒரு ஒரு நபர், அவருக்கு வந்து எல்லாமே பைபிள் வசனம் சொல்லி அவர் அவர் இறந்துட்டார். லேடின்னு நினைக்கிறேன், அந்த அம்மா இறந்துட்டாங்க. பட் டெய்லி வந்து அந்த சர்ச்சில் இருக்கிறவங்களே எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அந்த பாஸ்டர்ஸு பிஷப்ஸ் எல்லாரும் வந்து ப்ரே பண்ணுறாங்க. 1 வீக் 10 days 15 days ஆச்சு, அந்த அம்மா இறந்துடுறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ஒரு நிகழ்வுக்காக திருப்பி அதை எடுத்து காட்டுறேன் அவருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அதே சர்ச்சில் சேர்ந்த மெம்பர்களே சொல்கிறாங்க, அநியாயமாக கொண்டுட்டாங்க, போய் டாக்டர்கிட்ட அட்மிட் பண்ணியிருந்தா அவர் காப்பாற்றிருப்பார். டாக்டர் போய் அட்மிட் பண்ணாமல் இவங்க வந்து இவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, இந்த பிஷப் போகிறாரு, அந்த பாஸ்டர் வராரு, இவர் ப்ரே பண்ணுறாரு, அவர் ப்ரே பண்ணான்னு சொல்லி வச்சே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபையை சார்ந்த பக்தர்களே, அந்த சபையை சார்ந்த உறுப்பினர்களே வந்து குறை சொல்கிறாங்க. ஒரு வகையில் பாருங்க, அவங்க வந்து கடவுளை நம்புறாங்க. அவங்க கடவுளை நம்புறதுனால தான் இயேசு குணமாக்குவார், இயேசு குணப்படுத்துவார், நான் உங்களுடைய அனைத்து நோய்களையும் குணப்படுத்துகிறேன். பைபிள் வசனம் இயேசு சொல்றார், நான் உங்களுடைய அனைத்து நோய்களையும் குணப்படுத்துவேன் அப்படின்னு சொல்ற. அதை நம்புறாங்க, அவங்க அதை நம்பி அந்த அம்மா வச்சிருந்தாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு ₹1 10% செலவு பண்ண, எங்கேயும் போகல, எங்கேயும் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ண இறந்துட்டாங்க. ரைட், ஓகே. இவங்களுடைய ஒரு பக்குவத்தை பாருங்க. அவங்க சாதாரண மக்கள் தான், அதாவது ஒரு இடைத்தர குடும்பம் மாதிரி தான் நினைக்கிறேன். எஸ், ரொம்ப ஹை எண்டு கிடையாது, நம்ம மிடில் கிளாஸ் தான். லாயர் எண்டும் கிடையாது, மிடில் கிளாஸ். எஸ், அவங்க வந்து இறைவன் வருவார், இயேசு வருவார், காப்பாற்றார், குணப்படுத்துவார்னு சொன்னாங்க. ப்ரே பண்ணாங்க, ஒர்க் அவுட் ஆகல, ரைட், இறந்துட்டாங்க. அவங்களுடைய நம்பிக்கையை பாருங்க. அவங்க சாதாரண மக்களாக இருந்தாலும் நம்பிக்கை, இறைவன் காப்பாற்றுவார். சரி, காப்பாற்றலை, ரைட், ஓகே, ஏதோ பனிஷ்மெண்ட்டு நமக்கு இறைவன் வந்து மரணத்தை கொடுத்தார், ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்கள பாராட்டணும். ஆனால் இதே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிருந்தா மட்டும் அவங்க எத்தனை 1000 வருஷம் வர வச்சுருவாங்களா? இல்லை, அவங்க ஒரு ஸ்டேஜில் உடலுக்கு சிகிச்சைகள்லாம் கொடுத்தோம், சிகிச்சை பலனளிக்கவில்லை, நீங்கள் டெட் பாடி எடுத்துகிட்டு போங்கன்னு தான் கொடுப்பாங்க ஒரு நாள். அப்போ அங்கே போயிட்டு வர இவங்க முன்னாடி வராங்க, இறைவன் நம்பி போகிறாங்க, இறைவன் நம்பி தான் போகிறாங்க. அப்போ அந்த வகையில் மற்றவங்கள பார்க்கும்போது இவங்கள பாராட்டினாமே. புட்டபர்த்தி சாய்பாபா அவரும் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தார். நம்பவில்லையே, இறைவனே நம்பவில்லை. ஏன்னா இறைவன் வந்து குணப்பாக்குவான், உணவு செய்வான், அலோபதி தான் குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நினச்சி ஹாஸ்பிட்டல் போகிறார். ஒரு பெரிய, நான் அவர் குறை சொல்ல, அவர் பெரிய மகான், அவர் பெரிய ஆன்மீகவாதி, பெரிய மகான், நல்ல மனிதர். நான் அதெல்லாம் குறை சொல்கிறேன், நான் அந்த பாயிண்டெல்லாம் சொல்லவில்லை. உடனே டாக்டர் ஒரு பெரிய லார்ட் லபுகுதாஸ் சட்டம் அவரை குறை சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் வந்து லார்ட் லபுகுதாஸ் கிடையாது. சொல்லுவாங்க லோக்கல் லெவலில் சொல்கிறவங்க, லார்ட் லபுகுதாஸ் சட்டம் இவர் மட்டும் பேசுகிறார், இவருக்கும் தெரியாத மாதிரி. அவர் எவ்வளோ பெரிய மகான், அது தப்பு இல்லை, பெரிய மகான் தான், அது தப்பு கிடையாது. பட் அந்த முறை வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து போகும்பொழுது அவர் கடவுளை நம்பவில்லை, கடவுள் நம்பாம தான் அவர் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தார் சொல்கிறேன். ஜக்கி பாசி ஐயா பற்றி பேசணும். அவரும் பெரிய மனிதர் தான், எல்லா விதங்களையும் பெரிய மனிதர் தான். அவரையும் நான் குறை சொல்லலை, பர்சனலாக நான் யாரையும் எந்த விதத்தையும் குறை சொல்லலை. அவரும் பெரிய மனிதர், பெரிய ஆன்மீக மனிதர் தான். உடம்பு சரியில்லை, அவரே கிளாஸ் நடத்துகிறாரு. அதில் அலோபதி டாக்டர்ஸ் மூலம் எல்லா டாக்டர்ஸும் வராங்க. யோக சிகிச்சையின் மூலம், மற்ற சிகிச்சை, எனர்ஜி சிகிச்சை மூலமாக எப்படி நோய்களை குணப்படுத்தி கொள்ள முடியும்னு சொல்லிட்டு அவரே கிளாஸ் எடுக்கிறாரு. அந்த கிளாஸுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் போகிறாங்க. அவர் குருவாக இருந்து பாடம் நடத்துகிறாரு. ரைட், ஓகே. அவருடைய பிரெயினில் ஒரு ப்ராப்ளம், பிளட் லீக் ஆகுது. ரைட், ஓகே. ஹெமரேஜ். ரைட், ஓகே. அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த முறை தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அவர் கடவுளை நம்பினா அவர் அந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஆனால் டெல்லி போய் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார். இது எதை காட்டுகிறது? கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். இது எதை காட்டுகிறது? அவர் கடவுளை நம்பவில்லை என்று காட்டுகிறார். கடவுளை நம்பி இருந்தா அந்த கடவுள் கொடுத்த அந்த எனர்ஜி ட்ரீட்மெண்ட்ல இவர் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்தாரு இல்லையா, அதை லைஃப்ல அப்ளை பண்ணி அவர் பண்ணணும். ஊருக்கு தான் உபதேசம், எனக்கு இல்லை. 100% ஆஃப் த பீப்புள் அப்படிதான் இருக்காங்க. ஊருக்கு தான் உபதேசம், எனக்கு இல்லை. அப்போ நான் மற்றவங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்தேன், மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன், மற்றவங்களுக்கெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணுவேன். ஆனால் எனக்குன்னு ஒன்றா நான் டெல்லி அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான் போவேன்னா அது என்ன? அது யாரை ஏமாத்துறது? நம்மளை நாமளே ஏமாத்திடுது. நம்மளை ஏமாற்றி பார்த்து அவங்க நம்மள மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் உலகம் முடிச்சு அவங்களே ஏமாற்றிக்குவாங்க.
எப்படி குரு அவருக்கு அவரே ஏமாற்றிக்கிறாரோ அதே குருவை இவங்களை ஃபாலோ பண்ணி சீடர்களும் அவங்களுக்கு அவங்களே ஏமாற்றிக்கணும். இது எல்லாம் என்ன இருக்குது? எல்லாமே நம்மளுக்கு நம்மளே ஏமாற்றிருக்கோம். கடவுளை நம்பவில்லை சொல்ல. கடவுளை நம்பி இருந்தால் என்னுடைய கருத்து, அவர் என்ன யோக முறையை சொல்லி கொடுத்தாரோ, என்ன தியான முறையை சொல்லி கொடுத்தாரோ அந்த முறையிலேயே அவர் சரி பண்ணிக்கணும். அதான் முறை, அதான் சரி. நாம் என்ன பண்றோமோ, நாம் என்ன செய்யணுமோ அதை தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஒரு அம்மா போனாங்க, பையனை கூட்டிட்டு போனாங்க, சின்ன பையன். ஐயா, இவன் வந்து ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றான், இவன் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றான், அதனால கொஞ்சம் இவனுக்கு அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்றான். சரி, உடனே என்ன பண்ணுறாரு, சரிப்பா அப்படியா தம்பி, ஸ்வீட் சாப்பிடாதுன்னு சொல்லலை அவர், ஸ்வீட் சாப்பிடான்னு சொல்லலை. அப்படியாம்மா, சரிம்மா இன்னொரு நாள் கழிச்சு வாங்கம்மா பார்க்கலாம் அப்படின்றாரு. சரி, அந்த அம்மா இன்னொரு நாள் கழிச்சு வர்றாரு. திருப்பி வந்தோடனே இன்னைக்கு அவர் அட்வைஸ் பண்ணுவார்னு நினைக்கிறாங்க. அவர் இல்லைம்மா இன்னொரு ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்படின்றார். என்னடா இது, சரி மகான் அவர்கிட்ட போய் என்ன பேசுறது. இப்படியே ஒரு 1.5 மாதம் ஓடுது, இப்படியே ஒரு 1.5 மாதம் ஓடுது. 1.5 மாதம் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் திருப்பி வழக்கம் போல் அப்படி கூப்பிட்டாங்க, ஐயா அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவோம். அன்னைக்கு சொல்கிறாரு ஒரு, தம்பி ஸ்வீட் சாப்பிடாது, தம்பி ஸ்வீட் சாப்பிடாதுப்பா, அது உடம்பு கெடுதல், எப்பயாவது ஒரு சாப்பிடு, ரொம்ப அடிக்கடி இது மாதிரிலாம் சாப்பிடாதுப்பான்னு அட்வைஸ் பண்ணுறாரு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அந்த அம்மா கேட்குறாங்க, ஐயா இதை சொல்கிறதுக்காக 1.5 மாதம் என்ன இழுத்து அடிச்சிங்கன்னு, இதை சொல்கிறதுக்காக 1.5 மாதம் இழுத்து அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்குறேன். அப்போ அவர் சொன்னார், அந்த வார்த்தை நோட் பண்ணிக்கோங்க, அம்மா நானும் ஸ்வீட் சாப்பிடுவேன், எனக்கும் ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும், நானும் விடலான்னு பார்க்குறோமா என்னால் விடவே முடியலம்மா, இப்போதாம்மா நேர்தாம்மா என்னால் ஸ்வீட் சாப்பிடாம இருக்க முடியுது, நானும் விடலான்னு ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் விட முடியல, ஆனால் நேற்று தான் என்னால் விட முடிஞ்சுது, அதனால தாம்மா நான் இன்னைக்கு உனக்கு சொல்கிறேன் தம்பிக்கு, அப்பா ஸ்வீட் சாப்பிடாதே அப்படின்னு சொன்னேன். திங்க் பண்ணி பாருங்க, ஒரு சாதாரண பையனுக்கு ஸ்வீட் சாப்பிடாரா தப்பு, உடம்பு கெடுதல் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அவர். ஆனால் அதை சொல்லுவதற்கு ஒரு தகுதி வேணும் அவர் எதிர்பார்க்குறாரு பாருங்க, அங்கே தான் அவர் நிற்கிறார், அங்கே தான் அவர் நிற்கிறார். அந்த தகுதி நமக்கு இல்லை, ஏன்னா நாமளே ஸ்வீட் சாப்பிட்றோம், அப்போ நாம் எப்படி அவனுக்கு போய் தகுதி அப்படி சொல்கிறது, தகுதி இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாரு. அப்போ எப்போ அதுக்கு ஒரு குவாலிஃபை ஆகிறாரு, அவர் ட்ரை பண்ணி ஒரு 1.5 மாதம் கழிச்சு அப்புறம் தான் அவரால் விட முடியும். அப்போ தான் நவ் இஸ் எலிஜிபிள் டு இன்ஸ்ட்ரக்ட் அதர்ஸ், கிவ் அட்வைஸ் டு அதர்ஸ். அப்போது இப்போ தான் தகுதி நமக்கு வந்துருக்குமா உணர்றாரு. அதனால தான் அடுத்த டைம் பையன் மறுநாள் வரும்பொழுது அப்போ சொல்கிறாரு, தம்பி ஸ்வீட் சாப்பிடாத. கம்பேர் பண்ணி பாருங்க, நம்மளாம் எப்படி, அவர் எப்படி. அவர் தான் மகான் பரமஹம்சர், உண்மையிலே பரமஹம்சர் அவர். பரமஹம்சர்னா நம்ம பேர் வச்சுக்கிட்ட பரமஹம்சர், உண்மையிலே பரமஹம்சராக இருக்கணும். அவர் பரமஹம்சராக இருந்தவர், அந்த பேர் அவர் பொருந்தும். தான் சொல்லக்கூடியதை நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறவர். நமக்கு அந்த தகுதி இல்லைன்னும் போது தகுதியை வர வச்சுக்கிட்டு அவனுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறார். இவர் இந்த பையனுக்காக சீட்டு ஒன்றும் அவருக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது, அவன் சாப்பிட்டுக்கலாமே. ஐயா நம்மகிட்ட வந்துட்டாங்க கேட்டாங்க, அவங்களுக்கு சரியான அட்வைஸ் கொடுக்கணும், அப்போ நாம ஸ்வீட் சாப்பிட விடணும் சொல்லிட்டு ஸ்வீட் சாப்பிட விடுறாரு. அது பிறகு அவர் லைஃப்பில் ஸ்வீட் சாப்பிட்டதே கிடையாது, அதோடு விட்டார். அந்த பையனுக்கு அட்வைஸ் சொல்கிறதுக்காக அவர் வந்து ஸ்வீட் சாப்பிட விட்டார்னு நினச்சி பாருங்க. பரமஹம்சர், உண்மையான பரமஹம்சர். இதுலேருந்து நம்ம என்ன தெரிய வருது, கடவுளை நம்புற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் கடவுளை நம்ம யாரும் நம்புறது இல்லை. கடவுளை ஒரு பக்கம் அப்படி ஓரம் கட்டிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லா மதங்களும் கடவுள் என்ன சொல்கிறான்னு சொல்லுது, எல்லாரும் கடவுள் என்ன சொல்கிறான்னு தெரியும், கடவுள் என்ன சொன்னாலும் அது எல்லாம் ஒரு பக்கம் நம்ம வாங்கிக்கிறோம், அப்புறம் நம்ம விட்டுறோம், கண்டுக்கிறதே கிடையாது, எதையும் கண்டுக்கிறது கிடையாது, விட்டுட்டு போயிட்டே இருக்கும். அப்போ நாம் கடவுளை நம்புவதில்லை. கடவுளையே நாம் நம்பலை, அவரே நம்ம ஓரம் கட்டிடுறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம எங்கே சரண்டர் ஆகுது? சரண்டர்லாம் கிடையவே கிடையாது. சும்மா சரண்டர் ஆகிறோம்னு நினச்சிக்கிட்டு நம்மளே ஏமாற்றிருக்கோம். யாரும் சரண்டர்லாம் ஆகிறது கிடையாது, 100% கிடையாது. மற்ற எல்லா சாமிகளை விட அந்த சரணத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது ஐயப்ப சாமி. மற்ற சாமிகள் நினைச்சாங்க போவாங்க, ஏதோ ரெடியாக டக்குன்னு போயிட்டு போய் கும்பிட்டு வந்துடுவாங்க. இந்த ஐயப்பனை மட்டும் வந்து அவ்வளோ டக்குன்னுலாம் போயிட்டு பார்த்துட்டு வர மாட்டாங்க. எனக்கு பிறகு தெரிஞ்சு அப்போனா 48 days ரொம்ப அதிதீவிரமாக அந்த பக்தர்கள் இருப்பாங்க. அந்த 48 daysனால் டெய்லி காலைல குளிக்கணும், ஈவினிங் குளிக்கணும், டெய்லி பஜனை அட்டன் பண்ணணும், அப்புறம் எல்லாரும் இந்த வார்த்தைகள் பேச கூட ரொம்ப கரெக்டாக பேசணும், எந்த பேசினாலும் சாமியே சரணம் சொல்லணும், சாமியே சரணம் சொல்லணும், சாமியே சரணம். அப்புறம் அந்த பாட்டுகளை டெய்லி பஜனை வைப்பாங்க. அந்த 48 daysம் வந்து ஒரு வீட்டில் ஒரு பக்தர் வீட்டில் எல்லாம் பஜனை எல்லாம் வைப்பாங்க. எல்லார் வீட்லையும் ஒரு பஜனை இருக்கும். அந்த பஜனையெல்லாம் பாட்டெல்லாம் பாடுவாங்க. டெய்லி ஒரு வீட்டில் இருக்கும். நைட்டு 9-10 வரைக்கும் கச்சேரி நடக்கும், எல்லார் வீட்லையும் நடக்கும். அந்த பாட்டுலேயும் இந்த ஐயப்பா சரணம்ன்றது அந்த சரணம் கோஷம் வந்து நிறைய வரும். சரண கோஷம், சரணம் வந்து. அப்போ சரணம்னா என்னன்னு தெரியாமல் சரணம் சொல்கிறாங்க அவங்க. சரணம்னா என்ன,
அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. சும்மா சரணம் அவர் சொன்ன ஐயப்பா சரணம், ஐயப்பா சரணம், ஐயப்பா சரணம். நான் குறை சொல்லல, ஐயப்பா பக்தர் நான் குறை சொல்லலை. பட் தெரியாமல் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல வரேன் நான். ஐயப்பா சரணம், ஐயப்பா சரணம். சரணம்னா என்ன? சரண்டர் ஆயிருன்னு அர்த்தம், சரண்டர் ஆயின்னு அர்த்தம். ஆனால் யாரும் சரண்டர்லாம் ஆகுது, சும்மா வாயில சொல்லுவாங்க, அவ்வளோ சரண்டர்லாம் ஆகிறது இல்லை. நல்லா இருக்குது. ஒரு டைம் ஒரு முறை பாரிஸ் வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு பக்கம் அந்த இதே வந்துட்டு இருக்கும்போது ரோட்டில் கார் கொஞ்சம் உள்ளே போட்டிருந்தாரு. டிரைவர் ஃபோன் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு வாப்பான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கார் டிரைவர் எடுத்து வரதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ரோடு வரணும் நின்றுருக்கேன். அவர் டிரைவர் வண்டி எடுத்துகிட்டு வரதுக்காக உள்ள பார்க்கிங் போட்ட இடத்துல இருந்து வெளியே கொண்டு இருக்கான். ஐயப்ப பக்தர்கள் ஏதோ பிரச்சனை படுது. ஐயப்ப மலைக்கு போகிறவங்க கருப்பு வெட்டி கட்டிட்டு கை போடுறோம். அப்போ இப்போ நான் மாலை போட்டு அவர் கெட்ட வார்த்தை சொல்கிறார். கெட்ட வார்த்தை சொல்லவே கூடாது. ரொம்ப பக்குவமாக இருக்கணும், எல்லாரும் சாமின்னணும், சாமியை சரணம்னு சொல்லணும். அப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார். அது வாயிலேருந்து ரொம்ப ஆக்கார்டான வார்ட்ஸ், அது பப்ளிக்கில் சொல்ல முடியல. அது மற்ற வார்த்தைக்கெல்லாம் சொல்லி திட்டிவிட்டு, இருறா பட்டா நான் உன்னை வந்து பார்த்துக்கிறேன், மலைக்கு போகிறேன், நான் மலைக்கு போயிட்டு வந்து ஒன்று பார்த்துக்கிறேன் பட்டான்றார். அது பட்டான்னு கொஞ்சம் நாகரிகமாக இருக்குன்னு சொல்கிறேன் நான். அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் ரொம்ப கேவலமான வார்த்தை. அதான் சொல்லிட்டு இருறா பட்டா நான் மலைக்கு போகிறேன், போயிட்டு வந்து ஒன்று வச்சுக்கிறேன்டா, போயிட்டு வந்து வச்சுக்கிறேன்டான்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறாரு. இது எதை காட்டுகிறது? அப்போ தான் சரண்டரை பற்றி பேசுகிறாரு. நான் இங்கே தான் பார்த்துருக்கேன், வெயிட் பண்ணுறேன், டிரைவருக்காக வெயிட் பண்ணிருக்கேன். கார் கொண்டு வரதுக்குள்ள இந்த 5 நிமிஷம் இந்த கூத்தலாம் நடக்குது. என்னமோ அவர் அப்பவும் முன்னாடி சாமியை சரணம்னார், யார்கிட்டயோ போன பேச யாரும் சாமியை சரணம்னாரு. சாமியை சரணம் டக்குன்னு யாரோ வந்தவொடனே பார்த்து இப்படி மாற்றிட்டேன். உடனே மொமெண்ட்டில் அப்படி மாற்றி ரொம்ப கெட்ட வார்த்தைகள்லாம் பேசிட்டு இருறா பெட்டா நான் ஒன்று பார்த்துக்கிறேன், மலைக்கு போயிட்டு வந்து வச்சுக்கிட்டேன், வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன சரணம்? அது நான் சரணம் அணிஞ்சிட்டேன்றது இல்லையே. ஒரு வீடு வீடாக போகிறாங்க, 44 வீடு வீடாக போகிறாங்க, பஜனை கலந்துக்கிறாங்க, சரணம்ன்றாங்க, உட்காந்தா சரணம், எழுந்தா சரணம். ரைட், ஓகே, தப்பு இல்லை, நல்ல சிஸ்டம், நான் தப்பு சொல்லலை. பட் சரணம் வாய் வழியாக இருக்கிறது சரணம் இல்லை, சரணம் அடைவது இல்லை. ஸோ அப்போ சரணமே இல்லாமல் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சரணம்னா என்னன்னு தெரியல, வாட் இஸ் சரண்டர் அப்படின்னு தெரியல, அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னேன், ஒரு 2-3 பேர் என்னோட லைஃப்ல சரண்டர் ஆனவங்கள பார்த்துருக்கேன், டோட்டல் சரண்டர். மற்றபடி சரண்டர் ஆகிருக்கேன்னு சொன்னவங்க எல்லாமே வீணாக தான் போயிருக்கிறாங்க. அதனால் சரணடைஞ்சிட்டா ஒரு தீர்வு வந்துடும், சரணடைஞ்சிட்டா வந்து அந்த ஒரு தீர்வு, அந்த பிரச்சனை வெளியே வந்துடுவோம், சொல்யூஷன் அது கிடச்சிச்சு அப்படின்னு உண்மைதான். ஆனால் யாரும் சரணடை இல்லைன்ற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதை தான் நான் இப்போ சொல்ல வந்தேன். சரியா? அதனால் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு தவறான கருத்தை நீங்கள் சொல்லாதீங்கன்ற மாதிரி எனக்கு சொல்லியிருக்காங்க. கர்மான்னு பேசிட்டு எல்லாம் கர்மா பேசினுக்காதீங்க, கடவுளை சரணடைங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த சகோதரிக்கு சொல்கிற வர என்னன்னா, நீங்கள் கர்மான்றதை லைஃப்பில் கொண்டு வாங்க. ஈச் அண்ட் எவ்ரி டே, ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் கர்மான்றதை நீங்கள் லைஃப்பில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களையும் அறியாமல் அது ஒரு பழக்கமாக மாறிவிடும். உங்களையும் அறியாமல் அது வந்து ஒரு டெய்லி ஹேபிட்டாக வந்துடும். உங்களையும் அறியாமல் அந்த நெகட்டிவ் கர்மா கிளியர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க, பாசிட்டிவ் கர்மா உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சு. நெகட்டிவ் கர்மா வெளியே போயிடும், பாசிட்டிவ் கர்மா. இது நீங்கள் அப்படியே பண்ண உங்களோட நெகட்டிவ் கர்மா ஆட்டோமேட்டிக்காக வெளில போடும். நீங்கள் சந்தோஷம், அமைதி, நிம்மதி, ஆனந்தம் எல்லாத்துலேயுமே ஒரு மகிழ்ச்சியை உணர ஆரம்பிச்சிருவீங்க. இந்த லைஃப் இல்லை, அடுத்தடுத்த லைஃப்பையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் நீங்கள் அந்த உங்களோட பாவங்களை கொண்டு போக மாட்டீங்க, பாசிட்டிவாக போயிடுவீங்க. ஸோ இதை லைஃப்பில் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நான் கடவுளை சரணடைகிறேன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். நீங்கள் யாரும் கடவுளை நம்புவது இல்லை, கடவுளே நம்பலை என்பது கடவுளை சரண்டர் ஆகிறது இல்லை. இந்த விளக்கம் போதும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து ஆன்சர் பண்ணிட்டேன். ஓகே, தென் டைம் முடிஞ்சு போச்சுன்னு ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணுவோம், முடிச்சு போங்க. என்ன கொஸ்டின்? மன்னிப்பு கேட்டால் எப்படி கர்மா கரையும்? மன்னிப்பு கேட்டால் எப்படி கர்மா கரையும்? இது நாளைக்கு வச்சுக்கலாம், என்ன பெரிய சப்ஜெக்டு. மன்னிப்பு கேட்டால் எப்படி கர்மா கரையும்? மன்னிப்பு கேட்டால் கர்மா கரையும், கண்டிப்பாக கரையும். பட் அது வந்து இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் முடிகிற விஷயம் இல்லை. இல்லை, அது நான் சொல்லியிருக்கேனே. மன்னிப்பு கேட்கறதுனால வந்து அது வேணால் ஒரு 5 நிமிஷம் கொடுத்தாங்க. நான் டைம் முடிஞ்சு போச்சு. மன்னிப்பு அது சொல்லிடுறோம், பெயின் அதிகமாக இருக்குது. பட் ஏன் கேட்கணுன்றதா கேள்வி? மன்னிப்பு பற்றி கேட்டிங்களே, அது என்ன கேட்டீங்க? எஸ், ஓகே. இந்த மன்னிப்பு கேட்பதால் கர்மா எப்படி கரையும்ன்றது நான் நாளைக்கு ஆன்சர் பண்ணுறேன். மன்னிப்பு கேட்பதா எப்படி கர்மா கரையும்? மன்னிப்பு கேட்கணும்னா கர்மா எப்படி நம்ம பேங்க் டெபாசிட்டில் அப்படி ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கும், அது எடுக்கவே முடியாது. மன்னிப்பு கேட்கலன்னா கர்மா நம்ம ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கும், நீங்கள் வித்ட்ரா பண்ணவே முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கும். அந்த மாதிரி உட்காந்துக்கும். அது நான் நாளைக்கு அதை பற்றி ஆன்சர் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த மன்னிப்பு கேட்கும்போது சில பேர் கை கால் வலி, உடல் வலி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டுருங்க. அது மட்டும் ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். அதாவது
மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லை, மன்னிப்பு கொடுக்கணும். நிறைய பேர் மன்னிப்பு கேட்பாங்க, மன்னிப்பு கொடுக்க மாட்டாங்க. மன்னிப்பு கேட்பாங்க, மன்னிப்பு கொடுக்க மாட்டாங்க. இங்கே மன்னிப்பு கேட்கறதுல வந்து ஒரு பாதி ரிசல்ட் வந்துடும், மன்னிப்பு கொடுக்கறதுல பாதி ரிசல்ட் வரும். ரெண்டுமே ஈவனாக ரிசல்ட் கொடுக்கும். மன்னிப்பு கேட்கறதுல 50 கிடைக்கும், மன்னிப்பு கொடுக்கறதுல 50 கிடைக்கும். மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுக்கும். எப்பேற்பட்ட நோயும் சரியாகும், எப்பேற்பட்ட வாழ்க்கை பிரச்சனையும் தீரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்பேற்பட்ட நோயும் தீரும், எப்பேற்பட்ட வாழ்க்கை பிரச்சனையும் தீரும். நீங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு ஃபேண்டாஸ்டிக்கா மாறும். உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவனுக்கு நீங்க எதிர்பார்த்துக்க இவங்கெல்லாம் இப்படி மாறுவாங்களாங்க, அப்படி மாறுவாங்க. நீங்க ஒன்றும் முயற்சி இல்லாமல் நானா மாறுவாங்க. எனக்கு செய்ய வேண்டியது மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு கொடுக்கறது தான். ஆனா நிறைய பேர் இந்த இந்த செக்மெண்ட்ல வந்தோம்னா மன்னிப்பு கேட்பாங்க, ஆனா மன்னிப்பு கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் மன்னிக்க மாட்டேன், ஆனா நான் மன்னிப்பு கேட்பேன். இதைத்தான் பைபிள்ல இயேசுவும் சொல்லியிருக்காரு. நீ உன்னுடைய எதிரி மன்னிக்காத போது நான் மட்டும் உன்னை எப்படி மன்னிக்க முடியும்னு கேட்பார். நீ உன்னுடைய எதிரி மன்னிக்க மாட்டேன், ஆனா நீ என்கிட்ட சர்ச்சுக்கு வந்து உட்காந்து நீ என்ன மன்னிச்சிரு என்ன மன்னிச்சிரு என்ன மன்னிச்சிரு என்கிட்ட கேட்டா நான் உன்னை எப்படி மன்னிக்கிறதுன்னு பைபிள்ல ஒரு கோட் கொடுப்பாரு அவர். சரிதாங்க, நீ உன்னுடைய எதிரியை மன்னிச்சுட்டு நீ வந்து என்கிட்ட என்னை மன்னிக்கணும்னா நான் மன்னிச்சிருவேன். நீ உன்னுடைய எதிரியை பழி வாங்குவே, எல்லாம் டார்ச்சர் கொடுப்பேன், எல்லாம் பண்ணுவேன், அதை மன்னிக்க மாட்டேன் நீ. ஆனால் நீ என்கிட்ட மட்டும் வந்து என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி சர்ச்சில் உட்காந்து முட்டி போட்டுக்கின்னு மெழுகுத்தி ஏற்றிட்டு வேணா நான் எப்படிப்பா உன்னை மன்னிப்பேன்னு கேட்பேன். கரெக்டு தானே? அப்போ மன்னிக்கிறதுன்றது ஒன்று, மன்னிப்பு கேட்கறது ஒன்று. சார் மன்னிப்பு கேட்கறது பெரும்பாலும் அதுக்கே நிறைய பக்குவம் வரணும். அந்த பக்குவம் வந்தால் மன்னிப்பே கேட்க முடியும். ஏன்னா நீ என்ன சொல்ற, நான் என்ன கேட்க, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் தப்பே செய்யணும்னு உட்காந்துக்குவாங்க. அதை விட இது ப்ளஸ் பாயிண்ட் தான். நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன்றது வந்து ஒரு அட்வான்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு தான். ஏன்னா நான் என்ன பண்ணேன், நான் எந்த தப்பும் பண்ணல, நான் யாருக்கும் எதுவும் எந்த தவறும் பண்ணலை, நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, நான் சாரி கூட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. சாரி வேற, மன்னிப்பு வேற. அதை பற்றி நான் விளக்கமாக பின்னாடி சொல்கிறேன். சாரின்றது வேற, மன்னிப்பு கேட்குறது வேற. ரெண்டும் வெவ்வேறு, ரெண்டும் வெவ்வேறு. சாரி கேட்கறது, சாரியே கேட்க மாட்டேன் நிறைய பேர் அடமெண்ட்டாக இருப்பாங்க. நான் அதெல்லாம் சாரி கேட்க மாட்டேன், அதெல்லாம் கேட்க மாட்டேன். ரீசெண்டாக ஏதோ கர்நாடகா கோர்ட்டில் கூட ஏதோ கமலஹாசன் ஏதோ மன்னிப்பு ஏதோ கேட்க சொன்னாங்க. நான் கேட்க முடியாது, ஏதோ சினிமா டைலாக் சொல்லிட்டு வந்தாருன்னு கேள்விப்பட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க எனக்கு தெரியாது, எதுக்காக போனாங்க, என்ன வந்தாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. பட் பேப்பரில் பார்த்தேன், மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி கமலஹாசன் சொல்லிட்டாரு. உடனே எங்களுடைய தானை தலைவன், இனமான தலைவன் வந்து மன்னிப்பு கேட்கவில்லைன்னு சொல்லி போஸ்ட் ஒன்று ஒட்டியிருந்தாங்க. அவங்க கட்சிக்காரங்க யாரும் ஒட்டியிருப்பாங்க பொழுது. இவங்க எதுக்காக அந்த பிரச்சனை போச்சுன்னு எனக்கு தெரியல. பட் கோர்ட்டில் ஏதாவது மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லியிருப்பாங்க பொழுது. நான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு ஒரு டேடாக் பேசிட்டு வந்துட்டாரு. அவர் பேசுகிற ரைட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கட்சி தொண்டர் ஒருத்தர் போஸ்ட் போட்டிருந்தார். அவர் போட்டிருந்தார், எங்கள் தானை தலைவர் மன்னிப்பு கேட்கல, தன்மான சிங்கம் போட்டு ஒரு பெரிய போஸ்ட் போட்டிருந்தார். பேட்டரி டார்ச் லைட்டு சின்னமாவது ஏதோ சின்னம் போட்டிருந்தார். பட் சாரி கேட்கறது, மன்னிப்பு கேட்கறது ஒரு பெரிய கௌரவ குறைச்சல். நான் ஏன் கேட்கணுன்ட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு என்ன சப்ஜெக்ட் எனக்கு தெரியாது. அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்தனால சொன்னேன். ஓகே, வாட் எவர் மேபி. அப்போ சாரி வேற, மன்னிப்பு கேட்கறது வேற. அந்த மன்னிப்பு கேட்கறதும் வந்து சாரி கேட்கறத விட கொஞ்சம் மன்னிப்பு கேட்கறதுக்கும் பக்குவம் அதிகமாகும். சாரி கேட்கறதுக்கு முதல்ல ஒரு பக்குவம் இருக்கணும், கர்மா வழிவிட்டாதான் அந்த பக்குவம் வரும். தென் அதுக்கு வேற அடுத்த உயர்நிலை பக்குவம் வந்து மன்னிப்பு கேட்கறது. அதுக்கு மேலே உயர்நிலை பக்குவம் வந்து மன்னிப்பு கொடுக்கறது. அந்த மன்னிப்பு கொடுத்தா தான் அது ஃபுல்ஃபில் ஆகும், இல்லைன்னா அது பாதியில் நிற்கும். இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கும் பொழுதும் மன்னிப்பு கொடுக்கும் பொழுதும் நம்ம உடல்ல சில மாற்றங்கள் நடக்கும். சில பேருக்கு அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் அக்ரவேஷன் ஆகிற மாதிரி இருக்கும். அக்ரவேஷன் ஆகிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு யாரும் பயப்பட வேண்டாம், அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். உங்கள் பாடியில் இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ், நெகட்டிவ் டிஎன்ஏ ஆர்என்ஏ உங்கள் உடம்பு வந்து வெளியே வரும்போது இன்விசிபிளாக வரும். விசிபிளாக இல்லை, இன்விசிபிளாக வெளியே வரும்போது சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒன்றும் டோன்ட் வரி, பயப்பட. இட் இஸ் எ குட் சிம்டம். பட் இது மாதிரி கேட்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு இன்னும் கிறிஸ்டல் சப்ளை பண்ணல, இன்னும் போகலை. அந்த கிறிஸ்டல் அவங்ககிட்ட போயிடுச்சுன்னா கிறிஸ்டலை வச்சுட்டு பண்ணும்போது இது கூட இருக்காது. இப்போ அவங்க கிறிஸ்டல் இல்லாமல் பண்ணுறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். பட் நீங்கள் கிறிஸ்டலை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுக்கும்போது இதெல்லாம் இருக்காது. பட் என் சைடு தான் கொஞ்சம் டிலே. அது ரெடி ஆகிட்டு அனுப்பிச்சிட்ட பிறகு இந்த கொஸ்டின் கூட வராது, சார் இந்த எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, அக்ரவேஷன் ஆக கூட வராது. ஏன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வந்து கிறிஸ்டல் அப்சார்ப் பண்ணி வெளியே தள்ளிடும் அந்த பிரச்சனை. ஸோ என் சைடு தான் கொஞ்சம் டிலே. அது இந்த வீக்கில் பார்த்து யாருக்கெல்லாம் பெண்டிங் இருக்கும் அமுச்சு விட்டுடுவோம். இந்த வீக்கில் ஃபுல்ஃபில் பண்ணி டோட்டலாக முடிச்சுடுவோம். ஆனால் வர வரைக்கும் கொஞ்சம் பேக் பண்ணிக்கோங்க. வந்துட்டாக்க அந்த வழி வேதனையை கூட இது வந்து டேக் ஓவர் பண்ணி, கிறிஸ்டல் டேக் ஓவர் பண்ணி ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்டுரும். ஸோ என்னுடைய சைடு தான் கொஞ்சம் டிலே, நான் பார்த்து பண்ணி கொடுத்தேன் சீக்கிரம். ரைட்டுங்களா? அதுக்காக ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். எந்த சிம்டம்ஸ் பொதுவாக கர்மா எனர்ஜி ஹீலிங்கில் வந்து ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு பிரச்சனைக்காக வந்து நீங்கள் மெடிசன் சாப்பிட்றீங்க, அல்லது கர்மா எனர்ஜி ஹீலிங் நீங்கள் லைஃப்பில் எதுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணி டே டு டே லைஃப்பில் நீங்கள் கர்மா எனர்ஜி அப்ளை பண்ணி பாருங்கள்.
ஒரு 48 டேஸ்க்கும் ஒரு தடவை நீங்கள் ரிவ்யூ பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம் மட்டும்தான் கிடைக்கும். வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம் மட்டும்தான் கிடைக்கும், தவிர வேறு எதுவுமே கிடைக்காது. நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது மாதிரி பண்ணும்பொழுது இந்த வலி வேதனைகள்லாம் சில பேருக்கு கொஞ்சம் அக்ரவேஷன் ஆகிற மாதிரி இருக்கும். பட் 100% டோட்டலாக வெளியே போயிடும். நோ நீட் டு வரி அபவுட் இட். ஐயோ இது எதுவும் சைடு எஃபெக்டோ ஆஃப்டர் எஃபெக்ட் அப்படின்னு பயப்படவே வேணாம். தைரியமாக இருங்க. நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நல்லா கேட்குறீங்க, மண்ணுக்கு ஒர்க் பண்ணுது, உங்கள் டிஎன்ஏஆர்லேருந்து எல்லாமே கிளியர் ஆகுது. நீங்கள் வந்து சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அது முன்னாடி சிம்டம்ஸ் தான் அது. சரிங்களா? இப்போதைக்கு இதோட முடிச்சுக்குவோம். நாளை நாம் திருப்பி மீண்டும் சந்திப்போம். அடுத்த கேள்வி பதிலோடு நம்ம நாளைக்கு சந்திப்போம். நன்றி. நன்றிங்க சார். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு.